Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare Janaki Kamta Smaranam Gopika Jeevana Smaranam Haranam of Parvati Pataye Sadguru Swaminaha Narayanam Namaskritya Naranchaiva Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jaya Mudirayeti Achaturvadano Brahma Dvibahuraparo Harihi Aphalalochana Shambhu Bhagavan Badarayanaha Janmadhyasya yatonvayaditarataschaartheshu abhignaswarad Tene brahma hridaya adikavaye muhyamti yatsurayah Tejo varimridam yatha vinimayo yatra sargo mrisha Dhamna svena sada nirastakuhakam Satyam param dhimahi Yam praurajam tamanupetam apeta krityam dvipayano viraha katara ajuhava putreti tanmayataya taravobhine dustam sarva bhuta hridayam munimanatosmi Krishnaya Vasudevaya Devaki Nandanaya cha Nandagopa Kumaraya Govindaya Namo Namah Swabhakta Pakshapatena Tadvipakshavidaranam Nrisimham Adbhutam Vande Paramananda Vigraham Ekena Shangham Aparena Karena Chakram Anyena Sindhutanayam Balam Vyatishtham Vame Karena Varadabhaya Padma Chinhe Lakshmi Nrisimha Mamadehi Karavalambam Dheyam sada paribhavagham abhishtadoham tirthaspadam shiva virinchinutam sharanyam bhrityartiham pranatapala bhavabdhipotam vande mahapurushate charanarvindam pītambaram karavirajita shankha chakra kaumodaki sarasijam karunasamudram Radha Sahaya Mati Sundara Mandahasam Vatalaye Shamanisham Hadibhavayami Bhaktavatsalya Jaladhe Paramananda Rupinaham Asmadacharya Rajasya Prapannosmi Padambujam Triyambaka Puradhisham Ganadhipa Samanvidam Gajarudhamaham Mande Shastaram Kuladaivatam Buddhirbalam Yashodhairyam Nirbhayatvamarogata Ajadhyam Vakpatutvancha Hanumat Smaranad Bhaved Parama Bhagavatottamarana Prahlada Swamiinuடைய சரித்திரத்தை பரம தயாலுவானே நாரத சுவாமி யுதிஷ்டிரருக்கு சொல்றார் பாகவதத்திலே. இது சப்தம ஸ்கந்தத்தில் உள்ள உபாக்கியானம். பாகவதத்தில் தான் இல்லை, விஷ்ணு புராணம், சிம்ம புராணம், இன்னும் பல புராணங்களில் பிரகலாத சரித்திரம் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. துருவ சரித்திரம், பிரகலாத சரித்திரங்கள்லாம் ரொம்ப பழமையானது. பல புராணங்களில் லிங்க புராணம், ஸ்காந்தம் முதலியவைகள் எல்லாம் கூட இந்த துருவ சரித்திரங்கள் இத்தியாதிகள் சொல்லப்படுறது. ரொம்ப பழமையான கதை. ஆனாலும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அதில் நிறையாக இருக்கு. ஹிரண்யகசிபுன்னு ஒரு அசுரன் இருந்தான், லோகத்தை படுத்தின்னு இருந்தான். அவனுடைய புள்ளே பரம பாகவதோத்தமனாய் பிரகலாதன் இருந்தார். அப்பாவுக்கே புத்தி சொல்றவராக இருந்தார். ஹரிம் கதோ யத் வணங்கதோ யத் ஹரிம் ஆஸ்ரயேதா அப்படின்னும், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோன்னும் பலவிதமாக அப்பாவுக்கு அவர் கேட்குற காலங்கள் எல்லாம் சொல்லின்னு இருந்தார். ஒரு கட்டத்தில் ரொம்ப பாடுபடுத்தினான். தூண்லேருந்து நிசிம்மம் வந்தார், ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணி
பிரஹ்லாதனுக்கு அபய நிருசிம்மராக அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கிறது சின்ன கதை தான். 5-10 நிமிஷத்துக்குள்ளே அனுசந்தானம் பண்ணிவிடலாம் இந்த கதையை. ஆனாலும் கிட்டத்தட்ட 22 நாளாக சொல்லிட்டு இருக்கோம் இந்த கதையை. அதில் பாகவத தர்மம் ரொம்ப முக்கியமானது. இந்த பாகவதம் என்ன சொல்ல வரதோ அதை பிரஹ்லாத சுவாமி அசுரர்கள் குழந்தைகளுக்கு சொல்றதாக 2 அத்தியாயங்கள் இந்த சப்தமஸ்கந்தத்தில் 6-7 அத்தியாயங்கள். அப்புறம் 8வது அத்தியாயத்தில் பிரசுமன் வந்துரு போகிறார். 9வது அத்தியாயத்தில் பிரஹ்லாதனோட ஸ்துதி 42 ஸ்லோகங்கள். 10வது அத்தியாயத்தில் நிருசிம்மம் அனுகிரகம் பண்றதும் பிரஹ்லாத சரித்திரத்தினுடைய பலஸ்ருதியும். இது சப்தமஸ்கந்தத்தில் ஒரே உபாக்கியானம். பல கதைகள். இதே அடுத்தது அஷ்டமஸ்கந்தம் வந்துதானா கஜேந்திர மோட்சம், அமிர்தமதனம், மகாலட்சுமி கல்யாணம், வாமனாவதாரம், திரிவிக்ரமாவதாரம், மத்ஸ்யாவதார பர்யந்தம் ஒரே ஸ்கந்தத்தில் பல கதைகள் இருக்கு. ஆனால் இந்த சப்தமத்தில் மாத்திரம் தனியா ஒரு பாகவதோத்தமன் அவனுடைய கதையை விஸ்தாரமாக நாரத சுவாமி சொல்றதாக சொல்லியிருக்கா. அப்புறம் 5 அத்தியாயம் இருக்கு. 15 அத்தியாயம் மொத்தம் சப்தமம். அதில் 10 அத்தியாயம் பிரஹ்லாத சரித்திரம். மேல் 5 அத்தியாயம் என்ன சொல்றதுனால் வர்ணாசிரம தர்மங்களை சொல்றா. தர்மபுத்திரரே கதை கேட்கிறவரா இருக்கிறதுனாலே அவர் எதை பற்றி பேசுவார்? உடம்பை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறவாள் யாரையாவது பார்த்தாலானா உடம்பை டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிறியா, சுகர் எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கா, வாக்கிங் போறியா, ஜாக்கிங் போறியான்னு இது மாதிரி கேள்விகளாக கேட்டுருப்பா உடம்பு சம்பந்தமான விஷயங்களாக. தர்மபுத்திரர் எதை பற்றி பேசுவார்? தர்மத்தை பற்றி தான் பேசுவார். அஜாத சத்ரு அவர், தர்மமே உருவானவர், தர்ம தெய்வத்தையே பிறந்தால் தர்மபுத்திரராக எண்ணி அவர் நினைச்சாலே தர்மம் விருத்தி ஆகும்னு ஒரு அழகான ஸ்லோகம் நித்யானுசந்தானத்திலே. தர்மோ விவர்ததி யுதிஷ்டிர கீர்த்தனேனே பாபம் பிரணஷ்யதி விருகோதர கீர்த்தனேனே சத்ருர் வினஷ்யதி தனஞ்சய கீர்த்தனேனே மாத்ரி சுதோ கதயதாம் நபவந்தி ரோகாஹ. இது நித்யானுசந்தான ஸ்லோகங்கள். மகாபாரதத்தில் உள்ளதானது வியாச வாக்கியம். தர்மபுத்திரர் நினைக்க நினைக்க தர்மத்தில் அபிருச்சி ஏற்படுறதாம், அபினிவேசம் ஏற்படுறது, தர்மம் வளர்றது. அவரை பற்றி பேசினாலே தர்ம விஷயங்களாவே தான் பேச முடியும். அவர் சரித்திரத்தை கேட்க கேட்க தர்மம் வளர்றது. விருகோதரன்னு பீமனுக்கு பேரு. பீமனை பற்றி பேசுகிற காலங்களில் நம்மளுடைய பாபங்கள்லாம் போகிறதான், மலமலையான பாபங்கள். பாபம் பிரணஷ்யதி விருகோதர கீர்த்தனேனே. பீமனை பற்றி பேசினா பாபம் போகும்னா, பீமனை பற்றி நம்ம நினைச்சாலே பீமன் நல்லா சாப்பிடுவான், இல்லை கதா யுத்தத்தில் ரொம்ப தேர்ச்சியானவன், துவந்த யுத்தம் கதா யுத்தங்கள்ல அப்படித்தானே பீமனை பற்றி நமக்கு இமேஜ். அவரை பற்றி நம்ம பேசணும்னு நினைச்சோமானா, இல்லை சமையல் தெரிஞ்சவாள், விஷயம் தெரிஞ்சவாள் பீமபாக்கம் அப்படின்னு சொல்லுவா. சமையல் நன்னா இருந்ததானா 2 சொல்லுவா. பழைய காலங்களில் நலபாக்கமாக இருந்தது, பீமபாக்கமாக இருந்ததும்பா. நலன் சமையலும் ரொம்ப நன்னா இருக்கும் தேவதா பிரசாதத்தினாலே. பீமனோட சமையலும் ரொம்ப நன்னா இருக்கும், ரொம்ப நன்னா சமைப்பான்னு தெரியறது. இது இப்படிலாம் பேசிட்டு இருந்ததுனாலையும் புராணங்கள்லையும் பாரதத்திலையும் விராட்ட பருவால சமையல்காரனாக வளரன்கிற பேரோடு தான் பீமன் விராட்ட பருவால விராட்ட நகரத்தில் 1 வருஷ காலங்கள் அஜ்ஞாதவாசம் பண்ணினார். சமையல்காரனான்னு தான் கதை இருக்கிறதுனாலே சமையல் தான் நமக்கு தெரியும், நல்லா சாப்பிடுவார் தெரியும். ஆனால் அவரை பற்றி பேசினா பாப்பங்கள்லாம் போயிடும்னு இப்படி சொல்கிறாள் வியாசர். வியாசர் சொன்னால் காரணம் இல்லாமல் இருக்கார். தர்மபுத்திரர் நினைக்க நினைக்க தர்மம் விருத்தியாரதான், பீமனை நினைக்க நினைக்க பாப்பங்கள் போகிறதுங்கிறாலே. என்னன்னா அவனுக்கு வெளி பூஜை எல்லாம் ரொம்ப ஆடம்பரம் கிடையாதான் பீமனுக்கு. கங்கை கரை தானே அவள் வாழ்ந்தது ஹஸ்தினாபுரத்தில். அங்கே போய் ஸ்நானம் பண்ணுவான் கங்கையில் ஸ்நானம் பண்ணுற காலங்களில் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஜலத்துக்குள்ளேயே ஜலஸ்தம்பம் பண்ணின்னு இருப்பானா. பத்மாசனம் போட்டு உள்ளேயே உட்காண்டிருப்பான். அதி பலசாலிகள் அது மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ணி, மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணி ஜலத்துக்குள்ளே பிரீத்திங் அந்த இதை பண்ணுவாளுங்கிற ரீதியில வெளியிலேருந்து நினைச்சுட்டு இருப்பாள். ஆனால் அவன் கங்கைக்குள்ளே உட்காந்துட்டு கங்கை கரையில் உள்ளதான சப்ததள பில்வங்கள், நவதள பில்வங்கள், நம்ம பக்கங்கள்லாம் தான் 3 தள பில்வம். கங்கை கரைக்கெல்லாம் போயிட்டோமானால் 7 தளம் 11 தளங்கள்லாம் இருக்கும் பில்வங்கள், நிறைய தளத்தோடு இருக்கிற பில்வங்கள். அந்த பில்வங்களை கூட கூடையா மனசாலே பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணுவானாம். குடமா தங்க குடத்தால பாலபிஷேகம், க்ஷீராபிஷேகம், மது முதலியவைகளால ஏகாதச திரவியத்தினால மானசிகமான பூஜை. வெளியில தெரியாத பீமன் மானசிகமாய் ரத்னை கல்பிதமாசனம்னு சொல்றாளே ஆச்சாரியால், அதுபோல பூஜை பண்ணிட்டு 5-10 நிமிஷத்துல பூஜையை முடிச்சுட்டு தலையை தவிட்டின்னு வெளியில வந்துடுவாள். வெளியில பார்க்குறவாளுக்கு குளிக்கிறான்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாள். உள்ளுக்குள்ள அப்படி ஒரு பூஜையாம் பீமன், மானசிகமாய் அப்படி ஒரு பூஜையாம். பாரதத்தில் கூட
ஒரு கதை சொல்லுவாள். அர்ஜுனனோட பகவான் கைலாசம் போயிருந்தால், சொப்னத்தில் அழிச்சுன்னு போயிருந்தால் பாசுபதம் திருப்பி ஒரு தடவை வாங்கறதுக்காக யுத்த காலத்தில். அப்ப பூதகணங்கள்லாம் கூட கூடையா பில்வத்தை எடுத்து கொண்டு நிர்மால்யத்தை ஆகாச கங்கையில கொட்டின்னு இருந்தால். அர்ஜுனன் நினைச்சான், நம்ம பாசுபதம் வாங்கறதுக்காக 5 வருஷம் பஞ்சாட்சரம் தபசு பண்ணி பரமேஸ்வரனை பில்வத்தினால ஆராதிச்சோம். அதுபோல யாரோ பக்தால் கொட்டி பரமேஸ்வரன் ஆராதிச்சிருக்காள் கைலாசத்துல. அதை எடுத்துன்னு போய் அவ நிர்மால்யம்னு சேர்க்கிறாள் கங்கையிலன்னு நினைச்சுட்டு இருந்தா. நூற்றுக்கணக்கான பூதகணங்கள் கூட கூடையா பில்வத்தை எடுத்துன்னு போய் நிர்மால்யத்தை சேர்க்கிறது. ஒரே ஒரு குட்டி பூதம் ஒரு குட்டி கூடையில 10 தளத்தை எடுத்துன்னு வந்தது. சுவாமி இவனுக்கு புரியணுங்கிறதுக்காக அர்ஜுனனுக்கு அந்த குட்டி பூதத்தை பார்த்து கேட்கிறாள், அந்த பூதங்கள்லாம் யாரு, நீ யாரு, நீ ஒரு 10 தளத்தை எடுத்துன்னு போறையே, அந்த பூதங்கள்லாம் கூட கூடையா எடுத்துன்னு போறது அப்படின்னு கேட்கறது. அந்த குட்டி பூதம் பதில் சொல்றது. அர்ஜுனனை வச்சுட்டே சுவாமி கேட்கறது, பூலோகத்துல யாரோ பீமனாம் மகாத்மாவாம் மானசிகமாய் கங்கை கரையில உட்கார்ந்துட்டு கங்கா ஜலத்துக்குள்ளே ஜலஸ்தம்பம் பண்ணிட்டு மானச பூஜை பண்ணிட்டு இருக்கார். குடலியா கொட்டுறார் பரமேஸ்வரன் தலையில. அது அத்தனையும் கைலாசத்துல வந்து விழறது. அதை எடுத்து கொட்டுறது இந்த பெரிய பூதங்கள்லாம். அந்த நிர்மால்யத்தை தான் எடுத்துன்னு போறதுன்னா, நீ யாரு, நீ குட்டி கூடையில எதை எடுத்துன்னு போறேன்னால் சுவாமி யாரோ ஒரு அர்ஜுனனாம், அவன் ஏதோ 10 தளத்தை போட்டானா, அதுதான் நிர்மால்யம்னு நான் எடுத்துன்னு போறேன் அப்படின்னு தான் அந்த பூதம். ஆச்சரியப்பட்டு போயிட்டான். அர்ஜுனனுக்கே அந்த பரியந்தம் தெரியாதான் பீமன் சிவாராதனம் பண்ணிட்டு இருக்கான். சில பேர் என்ன பண்றாள்ங்கிறது வெளியில தெரியாது, ரகசியமா இருப்பாள். ஆனா மனசுல எப்பொழுதும் நாமம் சொல்லிண்டு மகாமந்திரங்களை ஜபிச்சுண்டு பகவானோட எப்பொழுதும் தொடர்புல இருப்பாள். அதனால பீமனை நினைக்கிறதே பாபம் பிரணஷ்யதி விருகோதர கீர்த்தனேனே. அர்ஜுனன் நினைச்சா சத்ருபாதையெல்லாம் போயிடுமா. சத்ரு வினஷ்யதி தனஞ்சய கீர்த்தனேனே மாத்ரீசுதோ கதையதாம் நபவந்தி ரோகாக. அஸ்வினி குமாராளுடைய அம்சமா இருக்கிறதுனால அந்த மாத்ரியோட குழந்தை அந்த நகுலனும் சகதேவனும் அவளை நினைச்சோமானால் வியாதி எல்லாம் போயிடும் அப்படின்னு அழகான நித்தியானுசந்தான ஸ்லோகம் இது. புண்ணியஸ்லோகோ நலோ ராஜா புண்ணியஸ்லோகோ யுதிஷ்டிரா இதெல்லாம் நித்தியம் சொல்லுவா. கார்த்தால எழுந்துட்டாளானா ருதுவர்ணஸ்ய ராஜரிஷேகே கீர்த்தனம் கலிநாசனம் அப்படின்னெல்லாம். கார்கோடகஸ்ய நாகஸ்ய தமயந்தியா நலஸ்ய ருதுவர்ணஸ்ய ராஜரிஷேகே கீர்த்தனம் கலிநாசனம். கலிகாலம் எல்லாம் பேசிட்டு பொழுத போக்கின்னு இருக்காளோன்னு அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லலாம். கலிபாதையெல்லாம் போயிடும் நம்மளை விட்டு. புண்ணியஸ்லோகோ தனோராஜா புண்ணியஸ்லோகோ யுதிஷ்டிரகான்னு இவாளெல்லாம் நினைக்க கலிபாதையெல்லாம் போயிடும். தர்மோ விவர்த்ததி யுதிஷ்டிர கீர்த்தனேன்னு யாராவது சொல்லலாம், யூடியூப்பை கேட்டுட்டுங்கிறதுக்காக தான் இதை மெனக்கெட்டு சொல்லின்னு இருக்கேன். தர்மோ விவர்த்ததி யுதிஷ்டிர கீர்த்தனேனேன்னு கதை கேட்கிறவர் தர்மபுத்திராவே இருக்கிறதுனால நாரதரை பார்த்து தர்மங்களை பிரச்சனை பண்றா. அதுவும் அழகான பிரஷ்னம். பிரகலாதனோட பக்தியோட உத்கர்ஷத்தை சொல்லிவிட்டேன், அது மாதிரி பக்தி எங்களுக்கும் எப்படி வரும் அப்படின்னு கேட்கிறார். நாரதரை பார்த்து இந்த ரகசியத்தை பெரும்பாலும் கதை சொல்றவாள் சொல்ல மாட்டா. பகவத்குணமா சாதாரணமாக சொல்கிறவாள் சொல்ல மாட்டா. பிரகலாத சரித்திரம் ஆச்சுன்னா சத்தமம் முடிஞ்சுடுத்து அடுத்து அஷ்டமம் கஜேந்திர மோட்சம்னு போயிடுவாள். பிரத்யேகமாக தர்மபுத்திரர் கேட்கிறார், அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணினானே பகவான் பிரகலாதனுக்கு அதுபோல ஒரு பக்தி இருந்ததே, அகயுதுக்கி அப்பிரதிகதான்னு அப்படி ஒரு பக்தி இருந்ததே, எஸ்ய நைசர்கிகீரதிகின்னு இந்த பக்தி எப்படி வரும் அப்படின்னு கேட்க, அப்போ நாரதர் சொல்றார் தர்மபுத்திரருக்கு, அவனுடைய சுதர்மத்தை சரியா அனுஷ்டிச்சு பகவத் அர்ப்பணம் பண்ணாதாம்பா இது போல பக்தி வரும்னுட்டா. வெறுமன கண்ணீர் வரதோ எங்கேயாரும் சுவாமியை பார்க்கறதே மயிர்கூச்சல் இடுறதோ புறப்பாடு காலங்களில் அது நிரந்தரமாக ஆகாது. அது ஒரு ஃப்ளாஷ் வந்துட்டு போகிறதே தவிர நிரந்தரமாய் ஃபவுண்டேஷனோடு இருக்கணும் பக்திங்கிறது. ஒரு 10 பேரை கண்டதும் பக்தாளுக்கு மத்தியில் மயிர்கூச்சல் ஏற்படும், நாம சங்கீர்த்தனத்தில் ஏற்படும், கதையில் சில மகாபுருஷாலுடைய சாநித்தியத்தினால ஏற்படும். நமக்கே தெரியும் இது முன்னையும் கிடையாது பின்னையும் கிடையாது இந்த அனுபவங்கிறது. ஏதோ வந்தது அவ முன்னாடிங்கிறதோட போயிடக்கூடாது. அந்த பக்தி எப்பொழுதும் இருக்கான். அந்த உணர்வு பக்திங்கிறது ஒரு உணர்வு, அது செயல் இல்லை. அது பகவானிடத்துல அப்படி ஒரு கரண்ட் எப்பொழுதும் அந்த ஒரு சாந்தத்தியம் இருக்கணும் பக்தியில. எப்பொழுதும் அந்த பக்திக்கு தான் பராபக்தி பிரேம பக்தின்னு எல்லாம் பேர். அது பிரகலாதனுக்கு மாதிரி சில பேருக்கு தான் இருந்தது. உத்தவன், ஆஞ்சநேயர், பிரகலாதன், கோபிகைகள்னு இது எல்லாருக்கும் எப்படி வரும்னு தர்மபுத்திரர் கேட்க, அப்பதான் நாரத சுவாமி மேல 5 அத்தியாயங்கள் வர்ணாசிரம தர்மம் சொல்ல போறார். பிரகலாத சரித்திரம் முடிஞ்சதுமே 5 அத்தியாயம் வர்ணாசிரம தர்மம்.
அதுபோல ஏகாதச ஸ்கந்தத்திலையும் உத்தவனுக்கு பகவான் 31 அத்தியாயங்கள் உபதேசம் பண்ற காலங்கள்ல 13 அத்தியாயத்துக்கு மேல வர்ணாசிரம தர்மம் உபதேசம் பண்ணியிருக்கா. சன்னியாசி எப்படி இருக்கணும், கிரகஸ்தன் எப்படி இருக்கணும், பிரம்மச்சாரி எப்படி இருக்கணும். இங்கே 5 அத்தியாயங்கள், அங்க 13 அத்தியாயங்கள்னா பாகவதம் நாமசங்கீர்த்தனம் எஸ்ய சர்வபாப பிரணாசனம்னு நாமசங்கீர்த்தனத்தை பத்தி தான் சொல்ல வந்ததுன்னு ஒரு தடவை முடிச்சுடுவா. பாகவதம் வந்ததே இதற்காக தான் அப்படின்பால். வாஸ்தவம் தான், லட்சியம் அதற்காக தான். அந்த நாமத்தையும் எப்படி சொல்லணும்னு இருக்கு இல்லையா, அந்த பகவானிடத்திலேயே எப்படி அன்பு செய்யணுங்கிறத பிரகலாதன், துருவன் இவாள் மூலமாக நமக்கு, கோபிகைகள் இவா மூலமாலாம் நமக்கு காட்டுறாள். அந்த அன்பு எப்படி வருங்கிறதுக்கு பாகவதத்திலே நங்கூரம் போட்டா போல 2 இடத்துல வர்ணாசிரம தர்மம் சொல்லப்படுறது. எல்லாத்தையும் விட்டுடு, நாமம் சொல்லு, க்ஷேமம் அடைவேன்னு யாருமே சொல்லலை, பாகவதத்திலையும் சொல்லலை. வியாசரும் அப்படி சொல்ல மாட்டார். வியாசர் ஒரு நாளும் கனவுலையும் அப்படி சொல்ல மாட்டார், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நாமம் சொன்னா போறோம். அஜாமிலம் கூட கரையேறி விட்டான், அதனால நாமம் சொல்லு கரையேறி விடலான்னு நிச்சயம் வியாசர் சொல்ல மாட்டார். அப்படி சொல்லியிருந்தா பாகவதத்துல அந்த சரித்திரத்தை ஒண்டியே சொல்லி முடிச்சிருக்கலாமே. இந்த வர்ணாசிரம தர்மங்கள்லாம் எதுக்கு சொல்லணும்? அதே பாகவதத்துல தான் சொல்லியிருக்கு. நான் வேற ஏதோ கர்மகாண்டத்திலேருந்தோ வேற ஏதோ ஒரு மகாபாரதத்திலேருந்தோ எடுத்து சொல்லலை. இதே பாகவதத்துல தான் பாராயணம் பண்றதே 5 அத்தியாயம் வர்ணாசிரம தர்மம், ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம், பிராமண தர்மம், அப்ராமண தர்மம், கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்த தர்மம் எல்லாம் இதுலேயும் சப்தமத்திலையும் சொல்லியிருக்காள், ஏகாதசத்திலையும் சொல்லியிருக்கா. செய்ய முடியலைங்கிற பశ్చాத்தாபமாவது இருக்கான். செய்ய எல்லாராலையும் முடியாதே, இதை போய் சொல்லிட்டு இருக்காளேன்னா செய்ய முடியலைன்னாவது தெரியணுமோ. பశ్చాத்தாபம். லண்டன்ல இருக்கான், கனடால இருக்கான் பையன், அப்பா அம்மா இங்கே இருக்காள். ராமாயணம் கேட்டான், கண்ணீர் வருது. ஒரு பையன் ஃபோனில் அழுவாள், என்னால் பண்ண முடியலையே, அப்பா அம்மா பற்றி இவ்வளோ சொல்கிறீங்களே, ராமர் இப்படி சொன்னார்னு ராமாயணத்தில். பிதாவுக்காக எதுவும் செய்வேன்னு சொல்கிறாள், மாதாவுக்காக எதுவும் செய்வேங்கிறாளே, நானும் ராமாயணம் கேட்குறேன், என்னால் முடியலையே அப்படின்னு. நான் சொல்லுவேன், பశ్చాத்தாபமாவது வச்சுக்கோ. நான் பணம் அனுப்பிச்சுட்டேன், அதனால கடமை ஆயிடுதுன்னு நினைக்காதே. நான் ஒன்றும் செய்ய முடியாத இருக்கேனே ஈஸ்வரான்னாது பகவானுக்கு நித்தியம் ஒரு நமஸ்காரம் பண்ணு. அப்பா அம்மாவுக்கு நான் ஒன்றும் செய்யலையே, இந்த தர்மத்தில் இல்லையே, வந்த பொழுதாவது உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்பா அம்மாவுக்கு பணிவிட செய்யப்பா. கூட இருக்கிற நாளாவது ஒரு நாளைக்காவது தீர்த்தம் எடுத்து கொடுத்து, அம்மா மாத்திரை போட முடியா, சாப்பிட்டியா, தூங்கினியான்னு ஏதோ ஒரு ஆறுதலா 2 வார்த்தை. மாதா பிதாக்கள் வேற என்ன பெருசா எதிர்பார்க்க போறா? உண்டேன்னு இந்த சம்பாத்தியத்தை எதிர்பார்க்க போறாளா? வேற ஒன்றும் இல்லை, ஆறுதலான ஒரு வார்த்தை வயசான காலத்துக்கு. அது மாதிரியாவது புத்திர தர்மத்தில் இருக்கணும். பண்ண முடியலைங்கன்னா பశ్చాத்தாபமாவது இருக்கான். செய்ய முடியாததுக்கு இவ்வளோ சொல்லியிருக்காள், ஒன்றும் செய்ய முடியல. ஈஸ்வரா நீ எல்லாத்தையும் க்ஷமிச்சுக்கணும், உன் நாமத்தை அலறேன்னு எனக்கு வேற உபாயம் தெரியல அப்படின்னு வேதமே போய் சொல்றது. கர்மகாண்டங்கள்லாம் சொல்லிட்டு வந்த வேதம். இதுல நான் எத்தனையோ தவறுதல் பண்ணியிருப்பேன் ஸ்ரௌதஸ்மார்த்தாதி கர்மாக்கள்ல. ஹே விஷ்ணு, உன் நாமத்தை அலறி விடுறேன், நீ பூர்ணமாக்கி கொடுத்துரு அப்படிங்கிறது வேதம். பிரதப்தே அத்யசிபிவிஷ்டநாமாரியஷகம் சாமி வயுனானி வித்வானி தந்த்வா கிருணாமி தவ சமதவீயான் க்ஷயம் தமஸ்ய ரஜசः பராகே கிமிப்தே விஷ்ணு. அதுவும் கர்மால உயர்ந்த கர்மா வாஜபேயம். வாஜபேயத்தில் 17 சஸ்திரங்கள், அதுல 17வது சஸ்திரம் கடைசியில போய் இந்த சஸ்திரம் வருது. ஹே விஷ்ணு, ஹே நாராயணா, ஹே சிபிவிஷ்டா, தே நாம அத்ய பிரசகம்சாமி. உன் நாமத்தை அலறி விடுறேன், எனக்கு வேற உபாயம் தெரியல. ஹரே கிருஷ்ணா முகுந்தா வாசுதேவான்னு சொல்லிவிடுறேன். நான் செஞ்ச லோபத்தோட உடையதானே மந்திரலோபம், தந்திரலோபம், கிரியாலோபம். இந்த கர்மாவையும் நீ பூர்ணமாக்கி கொடுத்துடு, இதனுடைய பலன் என்னவோ அதையும் பூர்ணமாக நீ எனக்கு செய்யணும்னு கடைசியில் போய் வேதம் பிரார்த்திக்கிற. மந்திரதஸ் தந்திரதச்சித்ரம் தேசகாலார்ஹ வஸ்துதா சர்வங்கரோதி நிச்சித்ரம் நாம சங்கீர்த்தனம் தவேன்னு பாகவதத்திலையும் மேல அஷ்டமத்தில் வரப்போறது. வாமன சரித்திரத்திலே, மகாபலி சரித்திரத்திலே ஏதாவது தவறுதல் இருந்ததானால் அதெல்லாம் பகவன் நாமம் போக்கிவிடும்னு பெரிய ஆறுதலுக்காக சொல்லியிருக்கா. நாமத்தை பிரம்மாஸ்திரம் போல, அது நாமோபாயம்ங்கிறது அது பிரம்மாஸ்திரம் போல. எடுத்ததுமே யுத்தத்தில் பிரம்மாஸ்திரத்தை எடுப்பாலோ? 2 மாசம் யுத்தம் பண்ணிவிட்டு கடைசியில தான் சுவாமி எடுக்கிறாள் ராமராவண யுத்தத்துல. அதுவும் மாத்தலி சொல்றான், ராமானி எடு, இனிமேலும் பொறுக்க வேண்டாம். மூலபல யுத்தங்கள்லாம் ஆகி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு பிரம்மாஸ்திரத்தினாலதான் வதம். ராமா உங்களுக்கு தெரியாதா, நீங்க எடுங்கோன்னு தேவசாரதி மாத்தலி சொன்னப்புறம் சுவாமி எடுக்கிறாள் பிரம்மாஸ்திரத்தை. யுத்தத்துல அது ஒரு மரியாதை, இந்த அஸ்திரத்துக்கு ஒரு மரியாதை, எடுத்ததும் போடவும் கூட. அதுபோல நாமத்தினுடைய மகாத்மியம் உச்சியில இருக்கிறது, உயர்ந்த நிலையில இருக்கு. அதை இறக்க கூடாது. மந்திரஹீனம், கிரியாஹீனம், பக்திஹீனம் ஜனார்தனான்னு ஒரு சந்தியாவந்தனத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் தானே சொல்லியிருக்கா. யாரு வேண்டான்னா பகவான் நாமத்தை.
கர்மானுஷ்டானம் பண்றாள்னா உடனே நாம அவ வேண்டாம்னு நினைப்பாளா, குறைவா நினைப்பாளா? அப்படி இருந்தா ஆச்சமனம் கூட பண்ண முடியாது. கர்மானுஷ்டானத்துல எது பண்றதானாலும் முதல்ல ஆச்சமனம் தானே ஆரம்பம். ஆச்சமனமே அலறதே பகவன் நாமத்தை, அச்சுதாய மகா, அனந்தாய மகா, கோவிந்தாய மகான்னு, கேசவா நாராயணா மாதவான்னு எத்தனை தர அலறி அலறி ஆச்சமனம் பண்றோம். ஒரு சந்தியாவந்தனம்னு எடுத்துட்டாலே எத்தனை தர ஆச்சமனம் பண்றோம். நாம சங்கீர்த்தனம் தான் எல்லாத்தையும் பூர்ணமாக்கிறது. அதுக்காக கர்மாவை குறைச்சு நினைக்க கூடாது. அதுதான் தர்மபுத்திரர் பிரத்யேகமா இந்த பிரகலாத சரித்திரம் முடிஞ்சதுமே சத்தியா சொன்னேன் நாரதரே பிரகலாதனை பத்தி, அது மாதிரி பக்தி எங்களுக்கும் எப்போ வரும் அப்படின்னு கேட்கறதே 5 அத்தியாயம் வர்ணாசிரம தர்மத்தை சொல்லி அதோட சேர்த்து சொல்றாள்னு. ஏதோ 104 சரித்திரம் சொல்லிட்டு சொன்னா கூட நமக்கு புரியாது. இதுக்கு அதுக்கும் உள்ளதான அந்த கண்டினியூட்டி புரியாது. பிரகலாத சரித்திரம் சொல்லி முடிச்சதுமே 5 அத்தியாயம் வர்ணாசிரம தர்மத்தை சொல்றா. அப்புறம் ஏதாவது ஒரு கஜேந்திர சரித்திரம் வேற ஏதாவது சொல்லிவிட்டு இதை சொன்னா கூட நமக்கு ஏன்னு புரியாது. தர்மபுத்திரர் அவ்வளோ அழகாக கேட்டு சுவாமி சந்நிதியிலே, துவாரகாதீசனும் அங்கே இருக்கா, சுவாமியும் கேட்கிறாள் இந்த கதையே. நாரதர் சொல்றதே இந்த பிரகலாத சரித்திரத்தை கிருஷ்ணாவதார காலத்துல சொன்ன கதை இது. நாரதர் தர்மபுத்திரருக்கு சொல்றதாக அமையிறது. நேற்றைய தினம் அசுராளுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. எங்க அம்மாவை இந்திரன் பிடிச்சி இழுத்துன்னு போக பார்த்தான். நாரதர் தேவரிஷி சொன்னதும் விட்டுட்டு போயிட்டான். எங்க அம்மா நாரதரோட ஆசிரமத்துல வந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா. ரிஷிஹி காருணிகஸ்தஸ்யாஹ பிராதாது பயமீஸ்வரஹ தர்மஸ்ய தத்துவம் ஞானஞ்சே மாமப்யுத்திஷ்ய நிர்மலம். மகா காருணிகரான அந்த நாரதர் ரிஷி, ஈஸ்வரனான அந்த ரிஷி, சமர்த்தரான அந்த ரிஷி எங்க அம்மாவோட சித்த சமாதானத்துக்காகவும் அந்தரங்கத்துல நான் உள்ள இருக்கேங்கிற ஞாபகத்தோடையும் ரிஷிஹி காருணிகஸ்தஸ்யாஹ பிராதாதி உபயமீஸ்வரஹ, உள்ள நானும் இருக்கேங்கிறதையும் உத்தேசிச்சு தர்மஸ்ய தத்துவம் ஞானஞ்சே, தர்மத்தை சொன்னார், உண்மையான பக்தியையும் சொன்னார், ஆத்மாதாத்ம விவேகத்தையும் சொன்னார், ஞானத்தையும் சொன்னார். தர்மஸ்ய தத்துவம் ஞானஞ்சே மாமப்யுத்திஷ்ய நிர்மலம், என்னையும் மனசுல வச்சுட்டு தான் சொன்னார். நிர்மலமான அந்த உண்மையை சொன்னார், சுத்தமான பக்தியை சொன்னார், சுத்தமான ஞானத்தை சொன்னார். தத்து காலஸ்ய தீர்க்கத்வாதி ஸ்திரீத்வான் மாத்ரு ஸ்திரோததே, ஸ்திரீயா இருந்ததுனால ரொம்ப காலம் ஞாபகம் வச்சுக்க முடியல. எங்க அம்மா மறந்துவிட்டால், கர்ப்பிணியா வேற இருந்தால், பல சிரமங்கள் அதுல மறந்துவிட்டால். நாரதர் சொன்னதே அசுர குழந்தையெல்லாம் நான் மறக்கல்லேங்கிறார். எங்க அம்மா மறந்துவிட்டால், காலமும் அதிகமாயிடுத்து, 1000 வருஷம் கர்ப்பவாசம்னா கர்ப்பிணியா இருந்த வேதனையில அவள் மறந்துவிட்டாள். தத்து காலஸ்ய தீர்க்கத்வாதி ஸ்திரீத்வான் மாது ஸ்திரோததே, ஆனா நான் மறக்கல்ல. ரிஷீனானுகிரகி தம்மாம் நாதுனாப்யஜஹாத் ஸ்மிருதிஹி, அவருடைய அனுகிரகம், அவருடைய கருணை அனுகிரகத்தோட சொன்னார். அனுகிரகத்தோடு கூட சொல்லாலும் மகான்கள். பகவத் கிருபை கிடைக்கணும், கேட்கிறவாளுக்கும் கிடைக்கணும், சொல்ற நமக்கும் கிடைக்கணும்னு தத்ரான்வகம் கிருஷ்ணகதா பிரகாயதாம் அனுகிரகேன ஆசிரணவம் மனோகராகன்னா நாரதர் தான் சொல்றார். அவரோட உபாக்கியானத்துல அவரோட குரு அவர் எப்படி, அவரோட குருக்கள் அவருக்கு எப்படி கதை சொன்னாருங்கிறதே வியாசர்கிட்ட சொல்றதே அனுகிரகேன ஆசிரணவம் அப்படிங்கிறார். நான் நன்னா இருக்கணும்னு நினைச்சு சொன்னால் அப்படிங்கிறார். கதையை பெருசா சொல்லிட்டு போயிடலாம், ஆத்மானாத்ம விவேகத்தை பக்தியே சொல்லிவிடலாம், கம்பீரமா சொல்லிட்டு போயிடலாம். கேட்கிறவாலும் க்ஷேமத்தை அடையணும், நமக்கும் பகவத் காருண்யம் ஏற்படணும்னு நினைச்சு சொன்னாலாம். அனுகிரகேன ஆசிரணவம் மனோகராக சொல்றார் இல்லையா, அதை நாரதர் சொல்றார். எங்க அம்மாவுக்கு சொல்ற காலத்துல என்னையும் மனசுல வச்சுட்டு அனுகிரகத்தோடு கூட அந்த ரிஷி சொன்னார். ரிஷீனா அனுகிரகீதம் மாம், அவர் எனக்கு அனுகிரகீதம் மாம் எனக்கு சொன்னார். நாதுனாப்யஜஹாத் ஸ்மிருதிஹி, அந்த ஞானம் எனக்கு சுத்தமா மறக்கல்லே. அவர் சொன்னது அப்படியே மனசுல பதிஞ்சிருக்கு, பச்சை மரத்த ஆணி போல. நீங்கள்லாம் கேட்கறீங்களானால் நான் உங்களுக்கு சொல்றேன். அது இந்த ரிஷி அந்த அசுர குழந்தையில பார்த்து பிரகலாதன் சொல்றால், அந்த ரிஷி சொன்னதே பவதாம விபூயான்மே எதி ஸ்ரத்ததே வச்சஹா, அவர் சொன்னதையும் அவர் சொன்னார்னு நான் சொல்றதுலையும் நீங்க ஸ்ரத்த வச்சு கேட்பேலானா, ஸ்ரத்ததே வச்சஹா கேட்டா போறாது, ஸ்ரத்தையோடு கூட விஸ்வாசத்தோட. ஸ்ரத்தைன்னா விஸ்வாசம். சாஸ்திரேஷு குருவாக்கியேபி திருட விஸ்வாசா ஸ்ரத்தா அப்படின்னால் ஆச்சாரியா கீதா பாஷ்யத்திலையும் இன்னும் பிரம்மசூத்ராதி இடங்கள்லையும் ஸ்ரத்தேன்னு வர இடங்கள்லாம் சாஸ்திரத்துல ஒரு நம்பிக்கை, சொல்ற வாழ்க்கை ஒரு நம்பிக்கை, அவளிடத்துல ஒரு மகா விஸ்வாசத்தோடு கூட கேட்கற.
குருவாக்கியேபி திருட விஸ்வாசா ஸ்ரத்தா அப்படி ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் அக்ஞஸ்டே அஸ்ரத்தானஸ்டே முதலியாதி ஸ்ரத்தே ஸ்ரத்தேன்னு கீதையிலையும் வரது இல்லையா வாக்கியங்கள். அந்த இடங்கள் எல்லாம் ஆச்சாரியாளுடைய வாக்கு. பவதாமபி பூயான்மே எதி ஸ்ரத்தததே வசஹ வைசாரதீதீஹி ஸ்ரத்தாதஹ. உயர்ந்ததான இந்த ஞானத்தை நீங்க ஸ்ரத்தையோட கேட்பேலானால் அகங்கார மமகாராதிகள் அழிஞ்சு உங்களுக்கும் இந்த ஞானம் ஏற்படும். வைசாரதி தீஹி. தீஹி அப்படின்னா புத்தின்னு அர்த்தம். தியம்பதிஹி அப்படிம்பார் சுகர் ஸ்துதி சொல்ற காலங்கள்ல. சுகரோட ஸ்தவத்துல சுகஸ்தவத்துல ஸ்ரீயப்பதிஹி யஜ்ஞபதி பிரஜாபதிஹி தியம்பதிஹி அப்படின்பா. தீன்னா புத்திக்கு அவன்தான் புத்தி புத்திமதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாமகம் ததாமி புத்தியோகந்தம். நான் தான் புத்தியை கொடுக்குறேன், புத்திக்கும் புத்தியா நான் தான் இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு இல்லையா. தீ பகவான் தான் அந்த புத்தி. அந்த புத்தி எப்படி எப்பேற்பட்ட புத்தி ஏற்படும் இந்த ஞானத்தை கேட்டான்னால் வைசாரதி தீஹி. அகங்கார மமகாரமற்றதான ஒரு தெளிவான ஞானம் ஏற்படும். பூயாத் வைசாரதி தீஹி ஸ்ரத்தாதா ஸ்திரீபாலானாஞ்சமே யதா. அது ஸ்திரீக்களுக்கா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், இங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், எல்லாருக்கும் இந்த ஞானம் ஏற்படும் அப்படின்னதும் அசுர குழந்தைகளும் சொல்லுங்கன்னு சொல்ல முதல்ல இந்த லோகம் பொய்ங்கிறத தெரிஞ்சுக்க. இது உண்மைன்னு தெரியற பரியந்தம் பகவத் விஷய பக்கம் பிடிப்பு ஏற்பட. ஒன்னுல உபரத்தி வந்தாதான் இன்னொன்னுல நமக்கு அடுத்தல அதுல பிடிப்பு ஏற்படும். ஜன்மாத்யாக ஷடிமே பாவா திருஷ்டுவா தேகஸ்ய நாத்மனः ஃபலானாம் விருக்ஷஸ்ய காலேனேஸ்வர மூர்த்தினா. ஜன்மாத்யாக ஷட், 6 விதமான பிறப்பு முதலிய 6 விகாரங்கள் இருக்கே. ஷடூர்மி ஷட்பாவ விகாரவர்ஜிதம் அப்படின்னார் ஹஸ்தாமலக. 6 விதமான விகாரங்கள் இருக்கு. பிறக்கிறது, ஜாயத்தே, அஸ்தி, வர்த்ததே, பரிணமத்தே, அபக்ஷீயத்தே, நஷ்யதி அப்படின்னு 6 விதமான விகாரங்கள். அது பிரகிருதிக்கு தான். ஒரு மரம் இருக்கு, சிசிர ருது காலத்துல அத்தனை இலையும் கொட்டுறது, அப்புறம் வசந்த ருது வந்ததும் பட்ட மரங்கள்லாம் துளுக்கிறது, அப்புறம் அடுத்தடுத்த காலங்கள்ல பூ வைக்கிறது, அப்புறம் வருஷா காலங்கள்ல நிறைய பச்சை பச்சையர்னு ஒரே இலையா. வருஷா காலத்துல பார்த்தோம்னா பச்சை பச்சையர்னு ஒரே இலையா இருக்கு. பட்ட மரங்கள் எல்லாம் கூட 2 ஒரு இலை தொழுத்து இருக்கும். அப்புறம் வேற அடுத்தடுத்து வர காலங்கள்ல சரத்காலங்கள்ல எல்லாம் புஷ்பங்கள்லாம் பிஞ்செல்லாம் வச்சு நிறைய பழங்கள்லாம் ஆயிடும். தை மாசம் வந்ததானால் ஹேமந்த ருது முடிகிற காலத்துல பழங்கள்லாம் நன்னா வர ஆரம்பிக்கும். தையிலேருந்து சித்திரை பர்யந்தம், மாசி பர்யந்தம் வரும். அப்புறம் பங்குனி வரத்தே சிசிர ருதுல திருப்பி எல்லாம் விழுந்துடும். கொஞ்ச நாள்ல அந்த மரமும், இங்க ஒரு மரம் இருந்ததே காணுமேன்னு கேட்கிறா போல அந்த மரமும் ஒரு நாள் இல்லை அப்படின்னு ஆயிடும். இருந்தது, காய்ச்சது, பூத்துது, இப்ப இந்த மரத்தையே காணுமே அப்படின்னு கேட்கிறா போலயும் ஆயிடுறது இல்லையா. இந்த 6 விகாரங்கள் உண்டானது இருக்கு, இருக்கிறது வளர்றது, வளர்றது பரிணாமத்தை அடையிறது, மாறுபாட்டை அடையிறது, அப்புறம் இழைக்கிறது, அப்புறம் அழிஞ்சு போயிடுறது. ஜன்மாத்யாக ஷடிமே பாவாக திருஷ்டுவா தேகஸ்ய ஆத்மனः. நாரதர் என்ன சொன்னார்? இந்த 6 விகாரங்களும் சரீரத்துக்கு தான்ப்பா, ஆத்மாவுக்கு இல்லைப்பா. இலையெல்லாம் உதிர்ந்து பட்டு போயிடுது, ஆனா மரம் அப்படியே தானே இருக்கு. திருப்பி வசந்த ருது வந்தது, திருப்பி இலை துளுக்க போறது, பூக்கிற காலம் வந்தா பூக்க போறது, காக்கிற காலம் வந்தா காய்க்க போறது, பழம் மரத்தை பழம் வர போறது, திருப்பி சிறுது வந்தா உதிர்றது. இந்த 6 விகாரங்கள் மரத்திலையும் தெரியறது, மரத்துக்கும் தெரியறது. மரத்திலையும் தெரியறது 6 விகாரங்கள் உதிர்ந்து பட்டு போயிடுது, மொட்டையா நிற்கிறது மரம். அப்புறம் வசந்த ருது வந்ததும் திருப்பவும் பூக்கிறது. அதுபோல ஆத்மாவுக்கு அழிவில்லப்பா. ஆத்மா அப்படியே தான் இருக்கு. உண்டாறது, இருக்கிறது, வளர்றது இதெல்லாம் தேகத்துக்கு தான். கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகம் தற்பிராப்தின்னு அதானே ஆரம்பிக்கிறார் கீதையிலேயே. ஜன்மாத்யாக ஷடிமே பாவாக திருஷ்டுவா தேகஸ்ய நாத்மனः. இது தேகத்துக்கு தானே தவிர ஆத்மாவுக்கு இல்லை. அது எது போலன்னா மரத்துல பூவும் பழமும் காயும் இருக்கிறா போலையும் உதுர்றா போலையும். பலானாமி விருக்ஷஸ்யே காலேன ஈஸ்வர மூர்த்தினா. காலத்தினால எல்லாம் நடக்கிறது. காலேன ஈஸ்வர மூர்த்தினா அப்படின்னா
இந்த சக்தியை எது நடத்துறது? காலம்தான் நடத்துறது. நம்ம வந்து நடந்து வந்தார், அப்புறம் முள்ள கூண ஆரம்பிச்சுடுறா, அப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு ஒருத்தர் பிடிச்சிட்டு தான் நடக்கிறா போல ஆயிடுறது அப்படின்லாம் பார்க்கறோமோ. அப்படி இருந்தார் கம்பீரமா. அப்புறம் இப்போ எழுந்துக்கணும்னாலே 2 பக்கம் 2 பேர் பிடிச்சிக்கணும். காலம் பண்றது பார்த்தீங்களா எல்லாத்தையும். கீழே இருக்கிறவாளை மேலே கொண்டு போறது, மேலே இருக்கிறவாளை கீழே கொண்டு வர்றது, மாறி மாறி வந்துட்டே இருக்கு. காலம் மாத்தின்ண்டே இருக்கு, எல்லாத்தையும் பிரட்டின்ண்டே இருக்கு எல்லாத்தையும். சில பேர் அப்படியே ஆத்துலயே இருந்தாலும் சாமான பிரட்டின்ண்டே இருப்பா. இதுலேருந்து அங்கே, அதுலேருந்து இங்கே, இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து அங்கேன்னு ஆத்துல இருக்கிறவாளுக்கே எது எங்கேன்னு தெரியாத தேட விட்டுடுவா, பிரட்டின்ண்டே இருப்பா. அதுபோல காலம் வந்து பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இப்படியே இருக்கா போல இருக்கு, திடீர்னு பார்த்தா அவ்வளவு மாறுதலை காட்டுறது காலங்க. இந்த மாறுதல்லாம் ஈஸ்வரனோட சக்தியான அந்த காலத்துக்கும் மாய்க்குந்தான். ஆனா உள்ள இருக்கிற ஆத்மா என்னைக்கு நித்தியமானவன், அதுதான் முதல்ல தெரிஞ்சுக்க. எதுவும் மாறுபாடு அடையக்கூடியது, வந்து வந்து போகக்கூடியது. ஆகமாபாயினஹா மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமாபாயினோ நித்யாக தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரதா அப்படின்னு தான் கீதையில அர்ஜுனனுக்கு சொல்றா. எமிஹினம் யசயம் தேதே புருஷம் புருஷரிடபா சமதுக்க சுகம் தீரம் சஹா அமிர்தத்வாய கல்பதே. இதை சகிக்கிற தன்மையை எப்போ அடையிறானோ, இது இப்படித்தான்கிறத இந்த உண்மையை எப்போ உணர்றானோ அவன் அமிர்தத்துவத்தை அடைவான். ஆத்மா எப்படி இருக்குன்னால், இப்போ இது தேகத்தை பிரகிருதி சம்பந்தமான லோகத்தையும் தேகத்தையும் சொல்லியாச்சு. ஆத்மா அழிவில்லாதவன்னு சொல்லிவிட்டார். அந்த ஆத்மாவுக்கு என்ன லட்சணம்? இப்போ அழியறதை தெரிஞ்சுக்கிறதுனால ஒன்றும் ஆப்போறது இல்லை. அழியறது அழியதான் போகிறது. அதை பற்றி தெரிஞ்சுன்னு இப்போ என்ன பண்ண போகிறோம்? தேகத்தையே பற்றி பேசிகிட்டே இருந்தாலும் ஒரு நாள் சார் அவராக போயிட்டார், காணுமே, நேற்றுக்கு பார்த்தா என்னை மார்க்கெட்டில் கூட எடுத்துன்னு வந்து கத்திரிக்காய் கறியோட சண்டை போட்டுட்டு இருந்தாரே, வெண்டைக்காய் உடைச்சிட்டு இருந்தாரு. அவள் அளந்து போட்டதுக்கு அப்புறம் கூட 2 கத்திரிக்காய் எடுத்து போட்டுட்டாரே, சண்டை போட்டுட்டே அவள்கிட்ட. நேற்றுக்கு பார்த்தேனே அவரே அப்படிங்கிறோம், இன்னைக்கு காணுங்கிறோம். இதை பார்த்து ஆச்சரியப்படக்கூடாது, இருக்கிறது தான் ஆச்சரியம். போகிறது ஆச்சரியமே இல்லையே, போயிட்டே தானே இருக்கு. நித்திய ரோடெல்லாம் பூவா தானே கிடக்கு, வாகனம் போயிட்டே இருக்கு, பார்க்குறோம், ஒட்டின்ண்டே இருக்கா, போஸ்டர் பார்க்குறோம், நித்தியம் ஒரு போஸ்டர். கல்யாணத்துக்கு கூட இப்படி பண்ணுவாளான்னு தெரியாது, அவக்கலைப்படுறது ஒட்டின்ண்டே இருக்கா. அது ஒன்றும் இல்லாதவாளுக்கு அவள் யாருன்னே இருக்கிறதையே தெரியாது, பக்கத்தாத்துக்காரால் கூட தெரியாது. இமயம் சரிந்தது அப்படின்னு போடுறான் போஸ்ட். என்ன இமயம்? கீரைக்காரிக்கு கூட இமயம் சரிந்ததுன்னு போடுறான் போஸ்ட். கீரை வித்துன்னு இருந்தான், வேற ஒன்றும் இல்லை. அவனுக்கு போஸ்டர் ஓட்டுறதையும் எல்லாருக்கும் ஒரே வாச்சகமாக சத்புத்திர சந்தாரிதான்னு ஒரே ஸ்லோகம் போல இமயம் சரிந்தது அப்படின்னு ஒரு போஸ்டர். அது அது காலம், அது உள்ளது தான், அதை பற்றி இங்கே பேசுறதுக்கு இல்லை. அது ஞானம் இல்லை. ஞானம்ங்கிறது எதுனால் ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும். ஆத்மா எப்படி இருக்குன்னால் 12 ரூபமா இருக்கு, 12 லட்சணத்தோட இருக்கு ஆத்மா. ஆத்மா நித்யஹ அவ்யயஹ சுத்தஹ ஏகஹ க்ஷேத்ரஜ்ஞ ஆஸ்ரயஹ அவிக்ரியஹ ஸ்வத்ருக்கு ஹேதுஹு வியாபகஹ அசங்கஹ அனாவிருதஹ. 12 லட்சணங்கள் ஆத்மாவுக்கு. ஒரே ஆத்மா தான், புரியறதுக்காக 12 விதமா சொல்றான். புரியணுங்கிறதுக்காக, உண்மை புரியணுங்கிறதுக்காக பழுதேல பாம்பு, கட்டாகாசம், மகாகாசம், மரத்தினால ஆன யானை அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றாள் இல்லையா? புரியணுங்கிறது, எது உண்மைன்னு தெரியணுங்கிறதுக்காக, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த உதாரணங்கள்லாம் சொல்றா. மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை அப்படின்னு எல்லாம் தமிழ்ல சொல்லுவா. ஒண்ணுதான் இருக்கு. யானையா மரமா அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணணும் விவேகத்தினால. 2 இருக்க முடியாது. ஏன் மரமாயும் இருக்கட்டுமே, யானையாவும் இருக்கட்டுமேனா 2 இருக்க முடியாது, ஒண்ணுதான் இருக்கு. அதுபோல ஆத்மாவுக்கு 12 லட்சணங்களா. முதல் லட்சணம் என்னன்னால் நித்யஹா, அவன் அழிவில்லாதவன். அதனாலதான் நீ வந்து அழிவில்லாதவன்டா அர்ஜுனா. அழியிற கோஷ்டியில சேர்ந்துக்காது. நான் அழிஞ்சு போயிடுவேன்னோ இல்லை பீஷ்மாதிகள் அழிஞ்சு போயிடுவாள்னோ ஒரு நாளும் நினைக்காதே. ஒரு நாளும் பீஷ்மர் அழிய போறதில்லை, துரோணர் அழிய போறதில்லை. தேகம்தான் அழியுமே தவிர தேஹி நித்தியம் அவத்தியோயம் தேகே சர்வஸ்வ பாரதா. இதுதானே உபதேசம் பண்றார் கீதா ஆரம்பமே. அவன் நான் இவாள்லாம் அடிச்சுட்டா போயிடுவாளே, பீஷ்மர் போயிடுவார், துரோணர் போயிடுவார், எல்லாரும் போயிடுவாளே, பெரிய குலக்ஷய கிருதம் பாபம், எத்தனை பாதகம், எவ்வளோ பெரிய பாபத்தில் நான் வந்து பிரவர்த்திக்க கிளம்பிவிட்டேன்னு அர்ஜுனன் சொல்றதே. ஒரு நாளும் பீஷ்மர் போக மாட்டார், துரோணர் போக மாட்டார்.
இப்போ யாருமே மறைஞ்சா கூட சாத்தாதிகள்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கோம், தர்ப்பணங்கள்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கோம், மகாலயங்கள்லாம் எதுக்கு பண்றோம்? இருக்காங்கிற பாவனையில தானே. தேகம்தான் போயிடுத்து, அந்த ஆத்மா இருக்கு. அது பித்ருலோகத்துல இருக்கோ தேவலோகத்துல இருக்கோ அவளுடைய புண்ணிய வசத்தை கொண்டு. ஆனாலும் மந்திரம் இங்க நம்ம சொல்லி விடுறதான எள்ளுஞ்சலமும் இங்க நம்ம போடுறதான பிண்டங்கள் அவளுக்கு போய் சேருங்கிற நம்பிக்கையில தானே ஸ்ரத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ராத்தாதிகளும் சரி தர்ப்பணங்களும் சரி நித்தியம் வா இருக்கால் அப்படிங்கிறது சத்தியம். ஆத்மாவுக்கு முதல் லட்சணம் நித்தியமானது, அழிவில்லாதது. ரெண்டாவது லட்சணம் என்னன்னால் அவ்யயா, மாறுபாடு இல்லாதது. மாறுபாடுங்கிறது பிரகிருதிக்கு தானே தவிர ஆத்மாவுக்கு மாறுபாடு கிடையாது. என்னைக்கும் மாறாதது எதுவோ அதுதான் ஆத்மா. ஆத்மா நித்யா அவ்யயா, அழியாதது, மாறுபாடு இல்லாதது. சுத்தா, அது எதோடையும் ஒட்டாதது. சுத்தமானது ஆத்மா. ஆத்மா எதுல வேணாலும் இருக்கட்டும். சண்டால வாட்டியில் இருக்கிற கூப்பத்தில் அடிக்கிற சூரிய பிரதிபிம்பம் கங்கா ஜலத்தில் அடிக்கிற பிரதிபிம்பமும் போல அப்படிம்பார் ஆச்சாரியா. ஒரு சூரியனோட பிரதிபிம்பம் மேல சூரியன் இருக்காரானா அதனுடைய பிம்பம் குளத்திலையும் அடிக்கிறது, ஏரியிலையும் அடிக்கிறது, ஒரு குடத்துல ஜலத்தை வச்சா அதுலையும் அடிக்கிறது, சாக்கடையிலையும் அடிக்கிறது, கங்கையிலையும் அடிக்கிறது. அதுக்காக சூரியனுக்கு அழுக்கு வந்துடும் சொல்ல முடியுமோ? சாக்கடையில பிரதிபிம்பம் தெரியறதுனால அந்த சூரியன் அழுக்கா போயிட்டார்னு சொல்ல முடியுமா? கங்கையில பிரதிபிம்பம் தெரியறதுனால ரொம்ப சுத்தமா ஆயிட்டார்னு சொல்ல முடியுமா? அது இப்போ எதுலையும் படாத பட்டா போல காமிக்கிறது. அதுபோல ஆத்மா எதுலையும் சம்பந்தம் இல்லாதது, ஆனாலும் சம்பந்தம் போல அது அது ஒரு ஆதாரத்துல தான் எல்லாம் வெளிப்படுறதுனால சரீரத்தையே ஆத்மான்னு நினைக்கிறான், மனசையே ஆத்மான்னு நினைக்கிறான், புத்தியே ஆத்மான்னு நினைக்கிறான். ஆனா எல்லாத்துக்கும் மேற்பட்டது, இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது ஆத்மா. அது எல்லாத்துலேயும் அழுக்காகாத இருக்கு, எதுலேயும் பட்டுக்காத அழுக்காகாத இருக்கு. ஆத்மாவ்யயா சுத்தா ஏகா. சிருஷ்டி உண்டாச்சு, இருக்கு, அழியறதுங்கிற இந்த மூணுக்கும் கட்டுப்படாததாக இருக்கு. எல்லாத்துக்குமே மூணு விதமான விகாரங்கள் இருக்கு. இருந்தது, இருக்கு, இருக்க போறது அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் இருக்கு. அதுக்கு அதோட சம்பந்தம் இல்லாததான் ஆத்மா. நித்யா சுத்தா ஏகா. இருந்தாருங்கிறதுலையும் வரமாட்டார், வருவார், இருக்காருங்கிறதுலையும் வருவார், இருக்க போறாருங்கிறதுலையும் வருவார். மூணுத்துலேயும் திரைகாலாபாத்தியம் இல்லாதது ஆத்மா. மூணுத்துலேயும் இருக்கிற அவள்னு சொல்ல முடியாது. இப்போ 50 வயசாகிறது நமக்கு 60 வருஷம் முன்னாடி எங்க இருந்தேன்னு கேட்டா இல்லைங்கிறது தீர்மானம். எங்க இருந்தேன்னு வேணா சொல்ல முடியாது. தவிர 60 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருக்க முடியும்? 50 வருஷம் கழிச்சு இருக்க போறியான்னாலும் அதுவும் கிடையாது. எப்படி இருக்க முடியும்? அது போல இல்லையாம் ஆத்மா, இன்னைக்கும் இருக்கான். ஆத்மாங்கிறது இங்க பரமாத்மா தான். ஆத்மா அவ்யயா நித்யா சுத்தா ஏகா. எல்லாத்துக்கும் மேல க்ஷேத்ரஜ்ஞா. இந்த தேகம் க்ஷேத்திரம்னால் அதற்குள்ள வசிக்கிறவன். க்ஷேத்ரஜ்ஞாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. கீதை 700 ஸ்லோகத்தோட ஒரு சுருக்கம் போல இந்த ஒரு ஸ்லோகங்கள். க்ஷேத்ரஜ்ஞனா இருக்கார் அவர். எல்லா க்ஷேத்திரத்திலையும் அவர் தான் இருக்கார். இருக்கார்னு ஒருத்தர் சொல்றதே அவர் இருக்கிறதுனால தான் சொல்றது. இருப்பு அப்படிங்கிறதே அவர் இருக்கிறதுனால தான். இல்லைன்னா போயிட்டாருன்னு தானே சொல்றான். ஒரு தேகம் இருந்தா கூட போயிட்டாருன்னா போயிட்டாருன்னு தானே சொல்றான். ஆத்மா போயிடுத்துன்னா. ஆத்மா நித்யா அவ்யயா சுத்தா ஏகா க்ஷேத்ரஜ்ஞா ஆஸ்ரயா. ஏன் இந்த தேகத்தோட சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோம்னா இதுக்கு அதிஷ்டானமா அதுதான் இருக்கு. ஒருத்தர் இருக்காருங்கிறத உள்ள இருக்கிற ஆத்மாவை வச்சுன்னு தானே தீர்மானம் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த தேகம் இருக்குங்கிறது, உலகம் இருக்கு, இருக்கா இருக்கு, நான் இருக்கேனா இருக்கு. இது படிக்காத முட்டாளுக்கு கூட தெரியும். ஆனாவண்ணா அறிவில்லாதவனுக்கு கூட தெரியும் உலகம் இருக்கா, தெரியறதா தெரியறது. நான் இருக்கேனான்னு இந்த படிக்காத முட்டாளாவது போய் கேட்பானா? யார்ட்டையாவது நான் இருக்கேனான்னு கேட்பானா? கேட்க மாட்டான். நான் இருக்கிறது தெரியறது. இந்த பிரகிருதிக்கும் இந்த இருப்பு இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் ஆதாரமா அந்த ஆத்மா தான் இருக்கிறதுனால ஆஸ்ரயா. சொர்க்காதி லோகங்களுக்கும் 7 14 லோகத்துக்கும் இந்த பிரகிருதிக்கும் பிருத்திவிக்கும் எல்லாத்துக்கும் அதிஷ்டாரபூதனாய் இருக்கார். பாதோஸ்ய விஸ்வா பூதானி.
எல்லாம் அவருடைய ஒரு ஏகதேசமாக இருக்கு. அவிக்ரியான் எவ்வளவு காரியங்கள் இருக்கு. ஒரு 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 ஆசிரமம் நடத்தணும்னாலே, ஒரு குடும்பம் நடத்தணும்னாலே, ஒரு ஆபீஸை நடத்தணும்னாலே எவ்வளவு முன்ன பின்ன பூர்வ சம்விதானம் பண்ணிக்கணும், எவ்வளவு காரியங்கள் இருக்கு. ஆனா 17 லோகத்தையும் இவர் தான் நிர்வாகம் பண்றாருங்கிறவர் ஸ்ரீரங்கத்திலே சப்த பிராகாரத்துக்குள்ளே காயத்ரி மண்டபம் தாண்டி போய் பார்த்தோமானா கையை காலை நீட்டி போட்டு நித்ரா முத்ராபிராமம் கட்டினி கட்டசிர பார்ஸ்வவின்யஸ்தஹஸ்தம்னு இருக்கா. அரை கண்ணை மூடிண்டு தூங்குறாரா முழிச்சுட்டு இருக்காரான்னு சந்தேகப்படுறா போல படுத்துன்னு இருக்கா. ஒரு சின்ன காரியம், நாளைக்கு கல்யாணம் ஆத்துலைனாலே தூக்கம் வர மாட்டேங்கிறது. நமக்கு செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கு, சந்தோஷத்துலேயும் சரி காரியங்களும் இருக்கு. ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னாலே நமக்கு அவ்வளவு தலைமையில ஏறி உட்கார்றது கவலைகளும் பொறுப்புகளும். 14 லோகத்தை நிர்வாகம் பண்றவர் ஒரு கவலை இல்லாத படுத்துன்னு இருக்காரு. அனந்த சயனத்துல போனா அங்க படுத்துன்னு இருக்காரு, ஸ்ரீரங்கத்துல வந்தா இங்க படுத்துன்னு இருக்காரு, நிம்மதியா தூங்கின்னு இருக்காரு. எப்படி முடியறது இவரால? இல்லை எதுனா எப்படி முடியறதுனால் சங்கல்ப மாத்திரத்தினால எதுவும் முடியறது அவருக்கு. அவிக்ரியான் அவருக்கு செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. ஒண்ணு செஞ்ச ஒண்ணு அடையணுங்கிறதெல்லாம் அவருக்கு கிடையாது. அபானிபாதோ ஜவனோ கிரகீதா பஷ்யஸ்ய சக்ஷு சசனோத்திய கர்ணஹா அப்படிங்கிறது உபனிஷத்து. கண்ணில்லே பார்ப்பான், காதில்லே கேட்பான், கையில்லே ஒரு வஸ்துவை எடுப்பான், காலில்லே ஒரு இடத்துலயே ஒரு இடம் போவான். பிரம்மத்தினுடைய லட்சணத்தை சொல்றதே அது புரிஞ்சுக்க முடியாதப்பா. அது புரிஞ்சுக்க முடியாதது தான் பிரம்மம்னு புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். அவிக்ரியா ஸ்வதிருக்கு அவன் ஸ்வயம் ஜோதியாக இருக்கா. ஸ்வயம் ஜோதியா அவன் தான் இருக்கா. ஜோதிஷாமபி தஜ்ஜோதி அப்படின்றது உபனிஷத்து. ஏத்தி வச்ச விளக்கு கொஞ்ச நாள் இருக்கு, என்ன வேணும் திரிய சுடல் தட்டணும் பார்த்துட்டே இருக்கா. அது மாதிரி இல்லையா ஆத்மா, அதுவும் ஜோதிஸ்வரூபமாக தான் இருக்கு. அதுக்கு என்ன விட வேண்டாம், திரி இருக்கான்னு பார்க்க வேண்டாம், ஏத்தி தீப்பு மேட்ச் பாக்ஸ் வேண்டாம், எரியுதான்னு பார்க்க வேண்டாம், இருந்துட்டே இருக்கு. நாம தூங்கினாலும் அந்த ஆத்மா இருந்துட்டே இருக்கு. எப்படி தூங்குற காலத்திலையும் கையில கட்டின்ற வாட்ச் ஓடிண்டே இருக்கும், டிக்கு டிக்கு டிக்குன்னு நகர்ந்துட்டே இருக்கும். அதுபோல ஹார்ட் அடிச்சுட்டே இருக்கு, ஆத்மாவனுடைய இருப்பு இருந்துட்டே இருக்கு, அந்த ஜோதி இருந்துட்டே இருக்கு. அந்த ஜோதியை தேடித்தான் மகான்கள்லாம் பெறப்படுறார். லோகம் இது உண்மை இல்லை, அந்த ஜோதி தான் உண்மைன்னு அருட்பெரும் ஜோதி அப்படின்னார். அருட்பெரும் ஜோதி அப்படின்னார் வடலூர் அடிகளார். அது பெரும் ஜோதி. அது எல்லா அந்த தீபத்திலேருந்து ஏற்றி வச்சது தானா கோடி கணக்கான தீபங்கள். அந்த ஜோதியிலேருந்து ஏற்பட்டது தான் அழிவில்லாத ஜோதி. அதனாலதான் இன்னைக்கும் அவர் மறைஞ்சா கூட 100 வருஷம் ஆனா கூட அவர் ஏற்றி வச்ச தீபம்னு இன்னைக்கும் வடலூர்ல இந்த ஜோதியே அணையாம வச்சுன்னு இருக்கா. அத்தனை வருஷமா அவர் மறைஞ்சுட்டா கூட தேக ஜோதியா கலந்துட்டார்னு தான் அவர் சரித்திரமும். அந்த ஜோதி அணையாத இன்னைக்கும் இருக்கால். அதை ஒரு பூஷ்ய நட்சத்திர காலத்துல வடலூர் பூச திருவிழான்னு அந்த ஜோதியை காட்டவும் காட்டுறா. இன்னைக்கும் சாய்பாபா அவரோட ஷிரடியில அவர் ஏற்றி வச்ச அடுப்புன்னு அணையாம இன்னைக்கும் பிரசாதங்கள்லாம் அதுல பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றான். அவர் காலத்துல ஏத்தின அக்னி இன்னும் இருந்துட்டே இருக்கான். அவர் ஏற்றி வச்சது அதுதான் பிரசாதங்கள் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கால். அந்த அறுப்பு இருந்துட்டே இருக்கு. அந்த மகானுடைய ஒரு வைபவம். அதுல பல வைபவத்துல அது ஒண்ணும் அப்படின்னு சொல்றா இல்லையா. அதுபோல ஜோதி இங்க வடலூருக்கு அவர் ஏற்றி வச்ச ஜோதி இன்னும் இருந்துட்டே இருக்கு, வடலூர் அடிகளார் அப்படின்னு. அவர் ஸ்வயம் உள்ள இருக்கிறது ஸ்வயம் ஜோதி. இதுவாது வெளியில ஏற்றி வச்ச ஜோதி அப்பப்ப பார்க்கணும். உள்ள இருக்கிறது ஸ்வயம் ஜோதி. அந்த ஜோதிக்கு அடையாளமாக தான் அண்ணாமலையில தீபம் போடுறாள். மகர ஜோதின்னு ஜோதி வடிவமாய் இருக்கான் ஐயப்பன் அப்படின்னு எல்லாம் காட்டுறதெல்லாம் எதற்கு? ஜோதின்னு எதுக்கு காட்டுறதுனால் உள்ள இருக்கிறது அந்த ஜோதி தான். ஜோதிஷாமபி தஜ்ஜோதி அப்படின்னு. இப்போ லைட்டு போட்டால் தான் இருட்டு ஆயிடுதுன்னா உங்களெல்லாம் பார்க்க முடியும், லைட் இல்லைன்னா உங்களை பார்க்க முடியாது. ஆனா லைட் இல்லைன்னாலும் ராத்திரி தூங்கின்னு இருக்கான் கண்ணை மூடின்னு இருக்கிற காலத்துல எல்லாரும் தெரியறது. பார்க்கற கண்ணும் திறந்திருக்குல்ல, வெளியில வெளிச்சமும் இல்லை, ஆளும் இல்லை, ஆனா எல்லாம் தெரியறது. எப்படி தெரியறது? கண்ணை மூடினா கூட பார்க்கிற எல்லாரையும் பார்க்க தெரியறது, பார்க்க முடியறது. அப்போ கண் பார்க்கறதுன்னு சொல்றது ஒரு ஏகதேசம் தான். கண்ணுக்கு கண்ணா உள்ள ஒருத்தர் இருந்து பார்க்கிறா. அந்த ஜோதி தான், அந்த ஃபிளாஷ் தான் வாங்கிக்கிறது உள்ள. ஒருத்தரை காசியில பார்த்தான், இல்லை பத்ரிகாசிரமத்தில் பார்த்தான், 5 வருஷம் ஆயிடுச்சு, மறைஞ்சு போயிடுது, கண்ணும் போயிடுது. 10 வருஷம் கழிச்சு
சார் அன்னைக்கு நம்ம 10 வருஷம் முன்னாடி பத்ரி யாத்திரையில ஒருத்தர் சேர்ந்து போனோமே பார்த்தமே அப்படின்னா, கண்ணு தெரியாதவன் சொல்றான், ஆமாம் பார்த்தேனேங்கிறான். பார்த்த கண்ணு இருக்கோ இன்னைக்கு? கண்ணை பிடுங்கிவிட்டா. சுகர் அதிகமா போய் குளுக்கோமா வந்து கண் எடுத்து விட்டா. ஆனாலும் பார்த்தேனேங்கிறான். பார்த்த கண்ணு இல்லையே. கண்ணு தானே பார்த்ததுனால் அந்த கண்ணு இருந்தா தானே பார்த்தேன்னு சொல்றதுக்கு ஆவான் இவன். கண்ணு இல்லையே, பார்த்தேன்னு சொல்றானே, உணர்றானே. அப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறான்னால், கண்ணு பார்க்கல, கண்ணுக்கு கண்ணா உள்ள இருந்து ஒருத்தன் பார்க்கறான். ஸ்வயம் ஜோதி, உள்ள இருந்து அந்த ஜோதி பார்க்கறது. காது கேட்கறதுன்னா உள்ள இருந்து. அதனாலதான் கோபிகைகள் சொன்னால் அந்தராத்ம திருக்கு அப்படின்னா. நகலு கோபிகா கிருஷ்ணானந்தனோ பவானே அகில தேஹினாம் கிருஷ்ணா அந்தராத்ம திருக்கு. எல்லாருக்குள்ளேயும் இருந்து பார்க்கப்பட வேண்டியவன்னு சொல்லல கோபிகைகள். அவளுடைய ஞானம் அத்வைத ஞானம். அவ சொல்றாள் பார்க்கப்பட வேண்டியவன்னு சொல்லிவிட்டா, அப்ப பார்க்கிறவன் யாருன்னு ஒரு கேள்வி வந்துடும். பார்க்கப்பட வேண்டியவன் சொன்னால் பார்க்கிறதுன்னு ஒரு கிரியை வந்துடும், பார்க்கிறவன் யாருன்னு ஒரு கேள்வி வந்துடும், இந்த திருப்புட்டி வந்துடும். கோபிகைகள் சொல்றால் உள்ள இருந்து கண்ணுக்கு கண்ணா பார்க்கிறவனே நீ தானே. அந்தராத்ம இருக்கு. கண்ணு பார்க்கறதே ஒன்னால தானே, காது கேட்கறதே ஒன்னால தானே. பர்த்தான்னு நாங்க பக்கத்துல போறோம், அவருக்கு சந்தனம் பூசுறோம், அவர் கையில தலை வச்சு படுத்துக்கிறோம்னு சொன்னால் எத் பிருத்திய பிருத்திய சுஹൃதாம் அனுவருத்திரங்க ஸ்திரீனாம் சுதர்ம இது தர்மவிதாத்வயோக்தம் எத் பத்தியபத்திய சுஹൃதாம் அனுவருத்திரங்க. ஸ்திரீ தர்மத்தை பத்தி நீ சொல்றே, பர்த்தாவை பார்த்துக்கணும், குழந்தையில பார்த்துக்கணும்னு சொல்றே கிருஷ்ணா. பிரணய கீதத்துல சொல்றால், நீ உள்ள இருந்தா தானே பர்த்தாவா இருப்பார், இல்லைன்னா நாங்க பார்த்துக்க முடியுமா? அவர் தான் இருப்பாரா? நீ உள்ள இருந்தா தானே நாங்க சந்தனம் பூசினா மணக்கும், இல்லைன்னா நாரி போயிடாதா? நாங்க பூசுற சந்தனம் கூட மாலை கூட நாரி போயிடாதா அப்படின்னு கேட்கிறாள். அந்தராத்ம திருக்கு அப்படிங்கிறா. உள்ள இருந்து பார்க்கிறவன். ஸ்வதிருக்கு ஹேதுஹு, இந்த பிரபஞ்சத்துக்கு நிமித்தமாக அவன் இருக்கா. அவன்கிட்டேருந்து தான் எல்லாம் உண்டாச்சு. தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிஷதி ததனுப்பிரவிஷ்யா. ஹேத்துவாயும் அவன் இருக்கா. தேசகால வஸ்துக்களால் அளவிட முடியாத வியாபகனாயும் அவன் இருக்கா. சர்வ வியாபியாயும் இருக்கா. நமக்கு குருவாயூர்ல போய் குருவாயூரப்பனை பார்த்தாதான் குருவாயூரப்பன். ஆனா குருவாயூரப்பன் எங்க இல்லை? அதுதான் பிரகலாதனோட ஞானம். நம்மளுடைய ஞானம் குருவாயூர் போகணும், பத்ரி போகணும், பத்ரி நாராயணனை பார்க்கணும், துவாரகா போகணும், துவாரகாதீசனை பார்க்கணும், பூரி போகணும். நல்ல எண்ணம் தான், நல்ல சங்கல்பம் தான். ரங்கநாதனை உள்ள போய் பார்க்கணும், சப்த பிராகாரத்துக்குள்ள போய் பார்க்கணுங்கிற ஆசைங்கிறது அது புண்ணியம்தான், அதை பத்தி விஷயம் இல்லை. ஆனா நம்ம போய் உள்ள பார்த்தாதான் பெருமாள். ஆனா பெருமாள் எல்லா இடத்துலயும் இருக்கா. நம்மளுடைய நினைப்பு உள்ள போய் பார்த்தாதான் பெருமாள்னு. ஆனா அவர் எங்க இருக்காருனால எல்லா இடத்துலயும் இருக்கா. அதுலயும் ஸ்ரீரங்க மகாத்மியத்தை சொல்றதே இந்த அம்மா மண்டப கரையிலேருந்து படித்துறையிலேருந்து கொள்ளடக்கரை பர்யந்தம் ரங்கநாதனுடைய சாநித்தியம்னு சொல்றா. அதனால பட்டர்கள் ஆச்சாரியர்கள்லாம் ஸ்ரீரங்கத்துல எங்கேயோ ஒரு மூலையில இருந்துட்டு ரங்கா ரங்கா ரங்கான்னு சொல்லிட்டு இருந்தா போறோங்கிறார். நான் முன்னாடி போய் நிற்கணும், பெருமாளை பார்க்கணும், முதல் மரியாதை வாங்கிக்கணும், தீர்த்த பிரசாதம் பரிவட்டம் கட்டிக்கணும்னு சொல்லல. ஸ்ரீரங்கத்துல ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு ரங்கா ரங்கா ரங்கான்னு நான் சொல்லிட்டு இருந்தா போறேன். சேயம் தாம் புனரபிபுரியும் ஸ்ரீமதியும் ரங்கதாம்னஹா அப்படிங்கிறார் பராசரபட். ஏன்னா இந்த ரங்கதாமமே ஸ்ரீரங்கமே கோவிலா, ஸ்ரீரங்கமே ரங்கநாதனுடைய பூர்ண சாநித்தியமா. ஸ்ரீரங்காட்சியம் மகாக்ஷேத்திரம் எத்திர சந்நிஹிதோ ஹரிஹி அப்படின்னு தான் சொல்லப்படுற. ஸ்ரீரங்காட்சியம் மகாக்ஷேத்திரம் மகாபுண்ணியம் அப்படின்னு புஸ்தக பாடம். ஸ்ரீரங்காட்சியம் மகாபுண்ணியம் எத்திர சன்னி, மகாபுண்ணியம் இங்க இருக்கிறதே பாக்கியம். ஸ்ரீரங்கம் ஒண்டிதானா? ஜீவன் வரைக்கும் போறாரே பெருமாள் அப்படின்னால், பெருமாள் எவ்வளவு தூரம் போறாரோ அவ்வளவு தூரம் ஸ்ரீரங்கம் தான். க்ஷேத்திரத்தை பொறுத்தப்பட்டு சொல்றேன், க்ஷேத்திர தெய்வத்தை பொறுத்தப்பட்டு பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்கா. காஞ்சியில போய் ரங்கா ரங்கான்னு கூப்பிட்டாலும் அங்கேயும் இருக்கார் அவர். ஆனாலும் பெருமாள் எவ்வளவு தூரம் வியாபிக்கிறாரோ, இந்த பக்கம் ஜீவூர் பரியந்தம் போறார். ஒரு காலத்துல குணசீல பரியந்தம் போயிட்டு இருந்தாரா. ஸ்ரீரங்க மகாத்மியத்தை பார்த்தோம்னா குணசீல ஒரு உற்சவம் உண்டா, அங்க ஒரு மண்டபடி உண்டா, போயிட்டு இருந்தார். இப்ப நின்று போயிடுது குணசீலம் போறது. திருவானை கோவில்ல கோவிலுக்குள்ள ஒரு தீர்த்தம் இருக்கு, அங்க ஒரு உற்சவத்துல அங்க தீர்த்தவாரிக்கு போறார். சிவாலயம் உள்ளுக்குள்ள போய் பெருமாள் அங்க தீர்த்தவாரி பண்ணிக்கிறார். எல்லா இடத்துலையும் பெருமாள் எங்கெல்லாம் போறாரோ, அது போறதே எதற்காக என்னால் எல்லா இடத்துலையும் என்னோட சாநித்தியம் தான் காட்டுறதுக்காக தான். இந்த தோப்பு அந்த தோப்பு, இந்த மண்டபம் அந்த மண்டபம். அஞ்ஞானிகளுக்கு புரியாதவனோ
இருக்காராருங்கிறது அதுக்காக இங்கதான் இருக்கேன் பாருன்னு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இடத்துல இருந்து காட்டுறது எதற்குன்னா ஸ்ரீரங்கம் முழுக்கவே நான் தான்பா, ஸ்ரீரங்க க்ஷேத்திரமே என்னுடைய ஸ்வரூபந்தான் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இடத்துல அப்படி இருந்து காட்டுறா. வியாபகாக அவன் எல்லா இடத்துலையும் இருக்கானா. ஒரு ஆச்சரியம், எல்லா இடத்துலையும் இருந்துட்டும் எதுலையும் ஒட்டாத இருக்கு. ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட டப்புன்னு போய் ஒட்டின்டுறோம் நம்ம, அப்புறம் பிரிக்க முடியல நம்மளுடைய அஜ்ஞானம். ஏதாவது ஒரு வஸ்துன்னா அதையே நினைக்க ஆரம்பிச்சுடுறான், அதோட ஒட்டின்னு விடுறான். குடும்பத்தை நினைச்சா குடும்பத்தையும் நினைக்க ஆரம்பிச்சுடுறான், பணத்தை நினைச்சா பணத்தையும் நினைக்க ஆரம்பிச்சுடுறான், பிரிக்க முடியல. அவ்வளவு தூரம் அஜ்ஞானம் ஏறி இருக்கு நமக்கு. ஆனால் அவன் எப்படி இருக்கான்னால் இவ்வளவு பெரிய நிர்வாகத்தை பண்ணிட்டு எதுலையும் ஒட்டாத இருக்கானா. வியாபகா அசங்கி, எல்லாத்துக்கும் மேல ஒரு லட்சணம் 12வதா சொன்னார், அனாவிருத்தகா, அவன் மறைக்கப்படாதவனாக இருக்கான். இந்த ஆத்மா எப்படி இருக்கான்னால் எங்கும் பூர்ணமா இருக்கு, அவன் மறைக்கப்படல. பின்ன தெரியலையே உள்ளதான் இருக்கான், எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்கான்னு தெரியலையேன்னால் மாயை மறைக்கிறது. அஜ்ஞானேன் ஆவிருத்தம் ஜானம் தேன முஹ்யந்தி ஜந்தவகான்னு தீபம் பிரகாசமாக தான் இருக்கு, ஒரு திரை போட்டிருக்கு. அதனால பின்னாடி திரைக்கு என்னண்ட என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியல, திரையை விளக்கினா தெரியும். ஏதைர்த்வாதசபிர் வித்வானி ஆத்மனோ லக்ஷணைஃ பரைஹி அகம் மமேத்ய சத்பாவம் தேகாது மோகஜம் தியஜேதி. இந்த 12 துவாதசபிஹி பரைஹி, இந்த 12 சிரேஷ்டமான இந்த லட்சணங்களை திரும்ப திரும்ப அனுசந்தானம் பண்ணி, ஒரு தடவை சொன்னா புரியாது, 2 தடவை சொன்ன புரியாது. அதுக்குதான் பிரஸ்தானத்திரயம்னு பிரம்மசூத்ராதிகள் உபனிஷத்துகள் கீதை திரும்ப திரும்ப இதையே தான் சொல்றது. ஈஸ்வர சர்வபூதானாம் கீதை முழுக்க சொல்லிட்டு சுவாமி என்ன சொல்றா, நான் இல்லாத இடம்னு என்னடா இருக்கு அர்ஜுனா, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி, எங்கேயும் இருக்கேன்னு, எல்லாருக்குள்ளேயும் இருக்கேன், உன் ஹிருதயத்திலையும் நான் தான் இருக்கேன், ஹிருதேசேனாய் நான் தான் இருக்கேன். ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா தமேவ சரணங்கச்ச. பத்மகோஷ பிரதீகாசகம் ஹிருதயஞ்சாப்யதோமுகம் அதோ நிஷ்ட்யாவிதஸ்யாம் தே நாப்யாமுபரி திஷ்டதி ஜ்வாலமாலாகுலம் பாதி விஸ்வஸ்யாயதனம் மஹத். வேதங்கள் எல்லாமே இதை தான் சொல்றது. வேத உபனிஷத்தானே, பகவத்கீதாசு உபனிஷத்சுன்னு சொல்றேன், உபனிஷத்து இதை தான் சொல்றது. ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி. ஏதைர்த்வாதசபிர் வித்வானே, நல்ல குருவை ஆசிரியிச்சு இந்த ஆத்ம தத்துவங்களை தெரிஞ்சுண்டு, தேகத்தை காட்டிலும் அவன் வேறானவன்கிறத தெரிஞ்சுண்டு, இந்த இந்திரியங்களை காட்டிலும் அவன் வேறானவன், மனசை காட்டிலும் அவன் வேறானவன்னு அகம் மமேத்ய சத்பாவம் தேகாது மோகஜம் தியஜேத். இந்த அறியாமையிலேருந்து விலகல், மித்யா புத்தியை விட்டுடணும். உடம்பு தான் நான்கிறத விட்டுடணும், பார்க்கிற கண்ணு தான் நானுங்கிறத விட்டுடணும். அப்புறம் நான் பார்த்தேன்னு எப்படி சொல்லுவேன்? கண் தான் பார்த்ததுங்கிறத தனியாக தானே சொல்றேன், நான் பார்த்தேன்னு. நியாயமா என்ன சொல்லணும்? கண் பார்த்தது காது கேட்டதுன்னு சொல்லலாம். சாமி எங்க வந்தது அப்படின்பார் ஞானானந்த சுவாமி. இது ஒரு வித ஞானம். தன்னையே நான் பார்த்தேன் நான் கேட்டேன்னு சொல்ல மாட்டான். தன்னை பத்தி சொல்றதையே புதுசா பழகிறவாளுக்கு யாரையோ சொல்றார் அவர் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பான். சாமி எங்க வந்தது அப்படின்பா, சாமி எல்லாத்தையும் பார்த்தது அப்படின்பார். ஞானானந்த சுவாமிகளுடைய சரித்திரம் கேட்டவாளுக்கு தெரியும். ஸ்வர்ணம் யதாக்ராவ சுகேம காரஹா க்ஷேத்ரேஷு யோகி நாம்னு தான் சொல்லுவான். அப்படியேதான் புரியாதவாளுக்கு சொல்ல வேண்டி வந்தா கூட நான்னு சொல்ல மாட்டேன், நாம வந்தோம் அங்க அப்படின்பா. எல்லாம் ஞானானந்த சுவாமிகளுடைய பரிபாஷை. ஸ்வர்ணம் யதாக்ராவ சுகேம காரஹா க்ஷேத்ரேஷு யோகை ததபிஜ்ஞாப்னுயாதி. முதல்ல அறியாமையிலேருந்து தூங்குறதுலேருந்து விழிக்க. இவன் பார்க்கிற உலகம் உலகம் இல்லை, இது சத்தியமும் இல்லை, கனவு போலதான் இது. கனவுல என்னத்தெல்லாமோ காண்றான்னால், அழறான், சிரிக்கிறான், துக்கப்படுறானால் அவன் உண்மையை தெரிஞ்சுக்கணுமானா முதல்ல விழிக்கான். அவன் தூக்கத்துக்குள்ள போய் உட்காந்து நம்ம சொல்லி அவனுக்கு புரிய வைக்க முடியாது, உள்ளேயும் போக முடியாது. முதல்ல அவனை எழுப்பாள். அதுக்கு அவன் ஆணுகூல்யமா இருக்கான். எழுப்பினாலும் சில பேர் தூங்கிட்டே இருப்பான். எழுந்து படுத்துட்டு இருந்தவாளை எழுத்தி உட்காத்தி வச்சாலும் அப்படியே அரை தூக்கத்திலேயே இருப்பாள். டிவியும் அரை தூக்கத்தோடையும் பார்ப்பாள், செல்லையும் அரை தூக்கத்தோடையும் பார்ப்பாள். அதுதான் அவளுக்கு ஸ்வரூபமாய் இருக்கு. விழிக்கிறதுங்கிறது பிடிக்காததாக கூட போயிடுறது சமயத்துல. அதுல சுகம் கண்டவாளுக்கு தமோ குணத்தினுடைய பராகாஷ்டையில அது வெளியில வரத்துக்கு இஷ்டம் இல்லை. அது ஒரு விதமான சுகம். அது
அப்படிங்கிறார் கீதையிலையும் குணத்திரை விபாக யோகத்துல. அது ஒரு சுகம். இந்த மித்யா புத்தியை விடணும். தங்கத்திலேருந்து மண்ணில் கிடக்கிற தங்கத்தை எப்படி கிராமக்காரக ஸ்வர்ணம் யதா கிராவசு ஹேமகாரஹா, தங்கத்தை பிரிச்சு எடுக்கிறவன் இப்படி தங்கத்திலேருந்து திராவகத்தை விட்டு விட்டு மண்ணிலேருந்து தங்கத்தை எடுப்பானோ அதுபோல இதற்கு உடம்புக்குள்ளதான் இருக்கு அந்த ஆத்மா. ஆனா தெரியாத இருக்கு. அதனாலதான் எல்லாம் இருக்கு, ஆனா அதை தெரிஞ்சுக்காத இருக்கும். க்ஷேத்ரேஷு தேகேஷு ததாத்ம யோகைஹி அத்தியாத்மவித் பிரம்மகதிம் லபேதா. இந்த ஆத்மா வசிக்கிற ஒரு க்ஷேத்திரம்னு இந்த தேகத்தை தெரிஞ்சுக்க. க்ஷேத்திரம்னா எங்கேயோ இருக்கு, ஸ்ரீரங்கம் துவாரகைன்னு நினைக்க வேண்டாம். நம்ம உடலே க்ஷேத்திரம் தான். தேகோ தேவாலய புரோக்தா ஜீவோ தேவ சனாதனஹா அப்படின்னு சாஸ்திரங்கள். க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரதா அப்படின்னும் க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகத்திலையும் சுவாமி சொல்றா. இதம் சரீரம் கௌந்தேயா க்ஷேத்திரமித்ய விதீயதேன்னு. க்ஷேத்திரம்னா பகவான் வசிக்கிறது எதுவோ அது க்ஷேத்திரம். ஸ்ரீரங்க க்ஷேத்திரம்னு சொல்றோம் இல்லையா, காஞ்சி க்ஷேத்திரம்னு சொல்றோம். அதுதான் க்ஷேத்திரமானால் அதுதான் க்ஷேத்திரம் இல்லை, இதுவும் க்ஷேத்திரம் தான். எதனால க்ஷேத்திரம்னால் உள்ள அந்தரியாமி இருக்கானே, அவன் இல்லையானால் வேற அது இதுன்னு சொல்லிக்கலாம். அவன் இருக்காங்கிற நினைவு இருந்ததானாலும் இதையும் மதிக்கணும், பூஜிக்கணும். அஷ்டௌ பிரகிருதய புரோக்தாக ஸ்த்ரய ஏவஹி தத்கணாக விகாராக ஷோடசாச்சாரியைஹி புமானேகா சமன்வயாதி. இந்த 24 தத்துவங்களை பிரிச்செடுத்து பரமாத்மாவை அறியணுமப்பா. அஷ்டௌ பிரகிருதய 8 விதமான பிரகிருதிகள் இருக்காம். மூல பிரகிருதி மகத்தத்துவம்ங்கிறது இந்த சத்வரஜஸ்தமோ குணங்களை மகத்தத்துவம்னு சொல்றது. அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரைக சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் அப்படிங்கிற 5, இது ஒரு 8. அஷ்டௌ ஆச்சாரியை புரோக்தாக அஷ்டௌ பிரகிருதய புரோக்தாக த்ரய ஏவ ஹி தத்குணாக. அதான் சத்வரஜஸ்தமோ குணங்கள். விகாராக ஷோடசாச்சாரியைஹி 8 1 பிரகிருதி. அப்புறம் அதோட விகாரங்கள் ஒரு 16. அப்போ 8 16 24. அந்த விகாரங்கள் 16 என்னென்னால் பஞ்சபூதங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், மனசு 5 15, மனசு 1 16. விகாராக ஷோடசாச்சாரியைஹி புமானேகா சமன்வயாதி. இது எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பார்த்து இது எல்லாத்துக்கும் சாட்சியாய் உள்ள அந்தரியாமி ஒருத்தன் இருக்கான். அதனாலதான் ஒரு நூல்ல கோக்கப்பட்ட ரத்னஹாரம் போல நூல் தெரியறதோ. ஒரு நூல்ல கோக்கரா, ஒரு வடமாலை கோக்கரால், இல்லை ஒரு ரத்னங்களை கோக்கரால், ஆனால் நூல் வெளியில தெரியறது இல்லை. ஆனா நூல் இல்லாத மாலை இல்லை. மணியா இருந்தா மணியை தனியா தான் இருக்கும். ஆனா ஒரு மாலையா எப்ப இருக்கோ நிச்சயம் உள்ள ஒரு நூல் இருக்கு. கட்டினவன் ஒருத்தன் இருக்கணுங்கிறது தெரியறது இல்லையா. பரமாத்மா ஒருத்தன் இருக்கான், உள்ள ஆத்மாதான் இது எல்லாத்தையும் சம்பந்தப்படுத்தி இருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்னும் சமன்வயப்படுத்தி இருக்கிறது அந்த ஆத்மா தான். விகாராஹா ஷோடசாச்சாரி, கண்ணு பார்க்கறது, கை எடுக்கிறது, வாயில போடுறது, எல்லாம் ஒன்னுல கனெக்ட் ஆனாதானே தெரியும். ஒரு ஆகாரத்தை கொண்டு வச்சாமான்னு உடனே கண்ணு பார்க்கறது வேண்டாங்கிறான். ஏன்னா நன்னா இல்லையா. கண்ணுக்கு ருச்சி தெரியுமோ, சாப்பிட போறது கண்ணோ, வாய் தானே சாப்பிட போறது. வேண்டாம்னு கை சொல்றது, கைக்கு ருச்சி தெரியுமா, கைக்கு பார்க்க தெரியுமா. வேண்டாம்னு கை சொல்றதே, கைக்கு சாப்பிடவும் தெரியாது, பார்க்கவும் தெரியாது. கண்ணுக்கு ருச்சியும் தெரியாது, சாப்பிடவும் தெரியாது. வாய்க்கு பார்க்கவும் தெரியாது, எடுத்து போட்டுக்கவும் தெரியாது. ஆனா 3ம் ஒண்ணுல கனெக்ட் ஆயிருக்கு. அதனால கண் பார்க்கறது, கை வேண்டாங்கிறது, வாயில எடுத்து போட்டுக்க மாட்டேங்கிறான். நன்னா இருந்தா எடுத்து போடுன்னு சொல்லி எடுத்து வாயில போட்டுக்கிறான். எல்லாம் ஒரு ஆத்மாவோட லிங்க் ஆயிருக்கு, எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கு. விகாராஹா ஷோடசாச்சாரியைஹி. அதுல கர்மேந்திரியத்தை விட ஞானேந்திரியம் கொஞ்சம் உயர்ந்தது. அறியறது இல்லையா, ஞானம் எல்லாத்துலேயும் உயர்வு இல்லையா. அதுக்கு அடுத்ததாக கர்மேந்திரியம், அதுக்கு அடுத்ததாக பஞ்சபூதங்கள், கண்ணு காது மூக்கு நாக்கு தொக்கு அப்படிங்கிற 5 ஞானேந்திரியம். கை கால் வாக்கு பாயு உபஸ்தம்ங்கிறது கர்மேந்திரியம். இதெல்லாம் இயங்கிறது ஒண்ணுனாலே அது மனசு சூக்ஷ்மேந்திரியம். இதுக்கு அனுகூலமா இருக்கிற விஷயங்களை கொடுக்கறது பஞ்சபூதங்கள். வஸ்து இருந்தா தானே பார்க்க முடியும், ஒன்று இருந்தா தானே ருச்சிக்க முடியும், ஒன்று இருந்தா தானே சப்தம் இருந்தா தானே கேட்க முடியும். அதுக்கு பரிமாறின்னு இருக்கிறது இந்த பஞ்சபூதங்களும் அதனுடைய குணங்கள்.
விகாராஹா ஷோடசாச்சாரியைஹி புமானேகா சமன்வயாத். ஒரு புருஷன் தான் இத்தனையும் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கான். இந்த 24 ஒரு புருஷன் தான் உள்ள வச்சுட்டு உள்ள இருந்துட்டு நிர்வாகம் பண்றான். தேகஸ்து சர்வ சங்காதா ஜகஸ்தஸ்து ரிதி த்விதா அத்ரைவ மிருக்யா புருஷா நேதி நேதீத்யதத்யஜன்னே. காரியகாரண சங்க ரூபமாக இருக்கு இந்த சரீரம். உலகம் அசையக்கூடியதா இருக்கு, அசைய இல்லாததாக இருக்கு, ரெண்டு விதமாயும் இருக்கு. ஆனா இத லோகத்தை வச்சுட்டு அந்த பரமாத்மாவை தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு ஏகதேசம் தான் தெரிஞ்சுக்கலாம். வேதத்தினால சாஸ்திரத்தினால தெரிஞ்சுக்கணும். தன் நேதி நேதின்னு இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்லி சொல்லி தள்ளிண்டு வந்து எல்லாத்துக்கும் மேற்பட்டது ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறது இல்லையா வேதம். அந்த வேத பிரமாணத்தை கொண்டு அந்த அனாத்மாவெல்லாம் தள்ளி ஆத்மாவை அறியணும். அன்வயம் வதிரேகேனே விவேகேனோ சதாத்மனா சொர்க்கஸ்தான சமாம்னாயைஹி விமர்சத்பிரசத்வரைஹி. அந்த ஆத்மாதான் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கு. அதை தேடணும். எல்லாத்தையும் அறியறமே அந்த புத்தி தான் காரணமானால் புத்தியும் காரணம் இல்லையா? புத்திக்கும் புத்தியா ஒருத்தர் இருக்காராம். புத்தேர் ஜாகரணம் ஸ்வப்னா சுஷுப்திரிதி விருத்தயா. புத்திக்கு 3 விருத்தி தானா? இப்ப முழிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இதை அறியறது புத்தி. ஆழ்ந்து தூங்குறான் இல்லையா, அதுவும் புத்தியோட ஒரு விகாரம் தான். ஏன்னா எழுந்துன்றதும் நன்னா தூங்கினேன்னு சொல்றான், உணர்ந்ததும் அந்த புத்தி. சொப்பனம் காண்றான், கனவு காண்றது, இந்த 3 காரியங்கள் புத்தியோட தான். இந்த 3ம் இல்லையாம் பரமாத்மா. அதனால நீ பார்க்கறதோ கனவு காண்றதோ தூங்குறதோ அதனால இந்த 3 கொண்டு அறிய முடியாது ஆத்மாவை. இந்த 3ம் புத்தியினுடைய காரியங்கள். புத்தேர் ஜாகரணம் ஸ்வப்னா சுஷுப்திரிதி விருத்தயா தாயே நைவானுபூயந்தே சோத்யக்ஷ புருஷ பரஹ. ஆனா எந்த புத்தி இவன் இல்லைன்னா வேலை செய்யாதோ, பார்க்காதோ, ஆழ்ந்து தூங்காதோ, சொப்பனம் காணாதோ. உள்ள கரண்ட் ஒன்று இருக்கு. இப்போ மைக்கு பேசுறதுன்னா உள்ள ஒரு கரண்ட் இருக்கு. ஆனா கண்ணுக்கு தெரியல, மைக்கு தெரியறது, பேசுறதுனால கரண்ட் இதுல ஒரு பவர் இருக்குங்கிறது தெரியறது. அதுபோல புத்தி இயங்கிறதுலேருந்து அறியறோம் பகவான் உள்ள ஒருத்தன் இருக்கான்ங்கிறது. ஆனா புத்தியே பகவான் இல்லை. இந்த கேள்வியெல்லாம் எங்கேருந்து பெறப்படுறது அப்படின்னு கேட்டுட்டே இருப்பார் ரமணர். 1,00,000 கேள்விகள் இருக்கலாம். ரமணர்கிட்ட ஒரே ஒரு பதில் தான். என்ன கேள்வி நீங்க கேட்டாலும் இந்த கேள்வியை யாரு கேட்கிறா? இந்த கேள்வி எங்கேருந்து பெறப்பட்டது? நான் தான் கேட்கிறேன். நான் யாரு தான் எல்லா கேள்விக்கும் பதில். கேள்வி பலவிதமா இருக்கலாம், பதில் ஒரே இதுல முடிச்சுடுவார் ரமணர். எல்லாத்துக்கும் உள்ள சாட்சியாய் பரமாத்மா இருக்கா. ஏபிஸ்திருவர்ணைஹி பரியஸ்தைஹி புத்திபேதைஹி கிரியோத்பவைஹி ஸ்வரூபமாத்மனோ புத்தேஹே கந்தைர்வாயுமிமான்வயாதி. அவ்வளவு காரியங்களும் விவகாரங்களும் திரிகுணங்களும் இந்த புத்தியினுடைய அவஸ்தையினால நடக்கிறது. இது ஆத்மாவினுடைய தர்மம் இல்லை. ஆனா எப்படி அறியறதுன்னால், ஒரு பூவினுடைய வாசனையை ஒரு காத்த கொண்டு எப்படி அறியறமோ, கந்தைர்வாயுமிவான்வயாதி. ஒரு பூ இருக்கு, அதுல ஒரு வாசம் இருக்கு. அது அந்த வாசம் நம்ம கிட்ட எப்படி வந்து சேர்றது? ஒரு காத்து மூலமா தானே சேர்றது. அந்த காத்து தானே அந்த வாசத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. அதுபோல உள்ள இருக்கிற ஆத்மாவை கொண்டுதான் சகலமும் இயங்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுமா. அதுதான் ஞானம். சில மகான்களை பார்த்தோமானா ஒரு கை விரலை அசைச்சா கூட பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும், கண்ணை சிமிட்டினா கூட பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். அவ என்ன பண்ணினாலும் பார்த்தா ஒரு சந்தோஷம் ஆனந்தம் ஏற்படும். அது எதனால ஏற்படுறது? எதனால ஏற்படுறதுன்னால் இந்த ஞானத்தோடு அவளுடைய இயக்கம் இருக்கு. கை அசைறதுன்னால், ஒரு வஸ்து எடுக்கிறாளானால் இது நான் எடுக்கல, இது என்னுடைய உள்ள இருக்கிற பரமாத்மாவோட செயல் அப்படிங்கிற அந்த விழிப்போடையே அவ இருக்கா. படத்தை பார்த்தா கூட சந்தோஷமா இருக்கு இல்லையா அவளெல்லாம். ஒரு நேரம் கண்ணாடியில நம்மளை பார்க்கவே நமக்கு பிடிக்கல, ஆனா மகான்களை பார்க்க பார்க்க ஆசையா இருக்கு. படத்துல பார்த்தா ஆசையா இருக்கு, வீடியோல பார்த்தா ஆசையா இருக்கு. ஏன் ஆசை ஏற்படுறதுனால் அவ இந்த ஞானத்தோடையே இந்த ஆத்ம ஜோதி பிரகாசமா இருக்க வாழ்க்கை. இந்த ஞான பிரகாசம் பரிபூர்ணமா இருக்க வாழ்க்கை. நமக்கு மங்கி இருக்கு. அஜ்ஞானேன் ஆவர்த்தம் விஜானம்னு நமக்கு பாசி மூடின குளம் போல இருக்கும். நம்ம அவ தெளிஞ்ச கங்கா பிரவாகம் போல இருக்கா. உள்ள இருக்கிற ஆத்மா ஒண்ணுதான், ஆனா அவள்கிட்ட அது நன்னா பிரகாசிக்கிறது. நம்ம கிட்ட அது முணுக்கு முணுக்குன்னு எரியற சீரோவாட்டு மாதிரி எரிஞ்சுன்னு இருக்கு.
எப்பயாவது ஒரு சமயம் அப்படி பிரகாசம் ஒரு ஃப்ளாஷ் தெரியறது இருக்குங்கிறதுக்கு ரொம்ப லோ வோல்டேஜா இருக்கு. அவள்கிட்ட அது ஃபுல்லா இருக்கு, அந்த ஆத்ம பிரகாசம், அந்த ஞானம். அதனால அவ கண்ணை சிமிட்டினாலும் பார்த்தாலும் உடனே ஒரு சந்தோஷம் நம்ம கிட்ட பாஸ் ஆகுது. ஏதாவது 2 வார்த்தை பேசிட்டாலும் உடனே ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. சாதாரண வார்த்தை தான், லோக விவகாரத்தில் உள்ளது தான். அவ கேட்டுவிட்டாள் அப்படின்னு சொன்னா அதையே நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுறோம். எப்ப வந்தேன்னு கேட்டா, சாப்பிட்டையான்னு கேட்டா, ஏதோ ஒன்று கேட்டுவிட்டாரானா பரமானந்தமா இருக்குன்னு அவருக்கு. அது எதனாலேன்னா அதுல அவ்வளவு சக்கரை தோச்சு ராமகிருஷ்ணர் அடிக்கடி சொல்லுவா, குழந்தைக்கு எதுக்கு கொடுத்தாலும் பிடிக்கலைன்னால் சர்க்கரையில தோச்சு கொடு, எல்லாம் பிடிக்கும் அப்படின்பா. தோசையோ இட்லியோ பழகாத குழந்தைகளுக்கு, ஆகாரம் பழகாத குழந்தைகளுக்கு சர்க்கரையில தோச்சு கொடுக்க ஆரம்பிச்சோம்னா எல்லாம் பழக்கின்னுடும். அப்புறம் சர்க்கரை இல்லைன்னா கூட தனியாக சாப்பிட ஆரம்பிச்சோணும். அதுபோல உள்ள இருக்கிற ஆத்மா அப்படி அவள் இடத்துல பிரகாசிக்கிற. கை அசைச்சாலும் கண்ணை அசைச்சாலும் அவ எது பண்ணினாலும் அந்த ஆத்ம பிரகாசம் இவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் அப்படின்னு எல்லாம் வேதம் சொல்றது. அவளுடைய ஆத்ம பிரகாசம் இருக்கே, இன்னென்ன தூரம் கருட சயனம் பண்ணவனுடைய ஆத்ம பிரகாசம் இவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு எல்லாம் வேதம் போய் சொல்றது. இன்னென்ன தர்மங்கள்ல பண்ணவன் ஆத்ம ஜோதியை உணர ஆரம்பிச்சவன், அவனுடைய பிரகாசங்கள் இவ்வளவு 3 கிலோமீட்டர் தூரங்கள்லாம் சில மகான்களுடைய அந்த சாநித்தியம், அந்த வைப்ரேஷன்லாம் இருந்தது அப்படின்னு எல்லாம் மகான்களோட சரித்திரங்கள். இதெல்லாம் 2 வார்த்தையில சொல்லி புரிய வைக்க முடியாது. பழைய காலத்துல கேள்விப்பட்ட வாளுக்கு தெரியும். காஞ்சிபுரத்துல போய் இறங்கினாலே ஆனந்தமா இருக்கு, இறங்கினாலே தெரிஞ்சுடும் பெரியவா இருக்காளா இல்லையா மடத்துலேங்கிறத. இந்த காலம் மாதிரி கம்யூனிகேஷன் கிடையாது. அந்த உணர்வு தெரிஞ்சுவா சொல்லிடுவா, பெரியவா இருக்கா மடத்துல தான் இருக்காள் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அது பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறதையே தெரியும் மனசுல பெரியவா இருக்காள் அப்படிங்கிறது. அதுபோல மகாபுருஷா இவ்வளவு தூரங்கள் பணமர உயரத்துக்கு இருக்கும் அப்படின்லாம் வேதம் போய் சொல்றது. கருட சயனம் பண்ணவனுடைய அந்த சாநித்தியம் எப்படி இருக்கும், அவனுடைய அந்த ஆத்ம பிரகாஷ், கர்மாவனுடைய பலம். யாவான் புருஷ ஊர்த்வபாஹு அப்படின்னு எல்லாம் போய் சொல்றது. கையை தூக்கிண்டு ஒரு புருஷன் நின்றுட்டு இருந்தான், ஆனால் அவனுடைய ஆகுர்த்தி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஆறா இருக்குமா அவனை சுத்தி. அந்த ஆறாக்குள்ள வரத்தே நம்மள அறியாத ஒரு சாந்தி ஏற்படுமா, மனசுக்கு நிம்மதி ஏற்படுமா, சந்தோஷம் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஏற்படுமா, ஒரு ஆத்ம பிரகாசம் ஏற்படுமா. அதனாலதான் அடிக்கடி மகான்களை போய் தரிசனம் பண்றோம். சித்தியானா கூட இந்த சமாதிக்கு அடிக்கடி போறது, அந்த ஆத்மா அங்கதானே இருக்கு, ஆத்ம ஜோதி. அடிக்கடி போய் சமாதியில போய் பிரதட்சணம் பண்றது, நமஸ்காரம் பண்றது, அபிஷேகம் பண்றது, ஏன்னா அந்த ஆத்ம ஜோதி அங்கேயே தான் இருக்கு. ஏபிஸ்திருவர்ணைஹி பரியஸ்தைஹி புத்திபேதைஹி கிரியோத்பவைஹி, இந்த புத்தினால உள்ள விவகாரங்கள் எல்லாம் விகாரங்கள் எல்லாம் தள்ளிவிட்டு ஆத்மஸ்வரூபத்தை நிஜ ரூபத்தை அடையணும். ஏதத்வாரோஹி சம்சாரஹ குணகர்ம நிபந்தனஹ அஜ்ஞானமூலோ பார்த்தோபி பும்சஹ ஸ்வப்ன இவார்ப்பியதே. சொப்னம் போல லோக விவகாரங்களை நினைக்க. அதனாலதான் யானிஷா சர்வபூதானாம் எஸ்யாம் ஜாகிரதி சம்யமி எஸ்யாம் தஸ்தானி பூதானி சானிஷா பஷ்யத்தோ முனேகே அப்படின்னா கீதையில. ஞானிகளுக்கு எது பகலோ அது அஜ்ஞானிக்கு இருட்டா இருக்குமா, அஜ்ஞானிக்கு எது பகலோ அது ஞானிக்கு இருட்டா இருக்குமா. இது என்ன அமெரிக்கா இந்தியா மாதிரின்னா இருக்குது. நமக்கு இங்கே பகல்னா அங்கே ராத்திரி, அவளுக்கு பகல்னா இங்கே ராத்திரிங்கிற போல தோணும். ஸ்லோகத்தை மேலோட்டமா பார்த்தோமானா நம்ம எந்த விஷயத்துலலாம் விழிச்சுன்னு இருக்கோமோ அதுல அவ தூங்குறாளாம், நம்ம எதுலெல்லாம் தூங்கின்னு இருக்கோமோ அதுல அவ விழிப்போட இருக்காளாம். யானிஷா சர்வபூதானாம் எஸ்யாம் ஜாகிரதி சம்யமி. இப்படி எல்லாம் கீதையில போய் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லியிருக்கா. புத்தியோட அந்த தாத்பரியத்தையும் மூலத்தையும் அறிஞ்சுண்டு உள்ள அந்த பரமாத்மா இருக்கிறதுனாலதான் இந்த புத்தியும் பிரகாசிக்கிறதுங்கிறது தெரிஞ்சுண்டு சொப்னம் போல இந்த விவகாரங்களை நடத்திண்டு தஸ்மாத் பவத்பிஹி கர்த்தவ்யம் கர்மணாம் திரிகுணாத்மனாம் பீஜ நிர்ஹரணம் யோகா பிரவாஹோ பரமோதியா. மேதாவியானவன் அவளுடைய சுதர்மத்தினாலேயும் ஆத்மானாத்ம விசாரத்தினாலேயும் பக்தி யோகத்தினாலேயும் மேல மேல ஜென்மாவை தரக்கூடியதான இந்த புத்தியே, இந்த மனசே வருத்துடணும். மேல மேல விதையை கட்டின்னு இருக்கிற இந்த மனசே யோக மார்க்கத்தினால அதை வருத்த விதை திரும்ப முளைக்காதபடிக்கு எப்படி போயிடுமோ அதுபோல பண்ணிவிடணும். திருப்பி ஜென்மா இல்லாத எந்த மனசு திரும்ப திரும்ப ஜென்மாவையே கொடுக்கறதோ அந்த மனசை கொண்டே பகவானை தேடி, அந்த புத்தியை கொண்டே பகவானை தேடி இந்த சம்சார பிரவாகத்துக்கு ஒரு உபரத்தியை ஏற்படுத்தான்.
அதனாலதான் மனசை பகவான் இடத்துல வெய்யி மன்மனாபவ மச்சித்த சர்வ துர்காணி அப்படிங்கிறார் கீதையிலே. அர்ஜுனா, மனசை எங்கிட்ட குடுடா, எல்லா துக்கத்திலேருந்து நீ கரையேறிடுவடா அர்ஜுனா. மச்சித்த சர்வ துர்காணி மஸ்பிரசாதா தரிஷ்யதி, என்னுடைய பிரசாதத்தினால நீ நிச்சயம் கரையேறிடுவே. மனசை குடுடா அர்ஜுனா, அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன்னு சொல்லாதடா, மனசை குடுடா. மன்மனாபவா மத்பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு. என்னோட குரு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். திருப்பதிக்கு போனால் படத்தை போட்டேன், தங்கத்தை போட்டேன், வெள்ளியை போட்டேன்னு சொல்லாதே, ஒன்றை போட்டுவிடு உண்டியில் அப்படிம்பார். ஒன்றை போட்டுவிடுன்னா உண்டியல் மேலே ஏறினோமானா போலீஸ் பிடிச்சி விடுவாள். நம்மளை போடுறதுன்னு அர்த்தம் இல்லை. ஒன்றை கொடு பெருமாள் இடத்துல. படியாய் கிடந்தூன் பவழவாய் காண்பேனே எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேன்னு எப்படியான பெருமாளோட இருப்ப தக்க வச்சுக்கோ. மனசை அவரிடத்துல எப்பொழுதும் கூடும். அது எனக்கு வரலையே அப்படின்னா நாரதருக்கு சொன்னாலாம். வைகுண்டத்தில் ஒரு சுமயம் போய் பார்க்கடல்ல நாரதர் கேட்டாராம், உங்களை அடையிறது, உங்கள்கிட்ட மனசை வைக்கிறதுக்கு என்ன உபாயம் எங்களுக்கு சொல்லி கொடுங்கோ, மனசை எப்படி உங்களிடத்துல செலுத்துறது, பக்தி எப்படி பண்றதுன்னு நாரதர் கேட்டாராம். பக்தி மார்க்க பிரவர்த்தக பெருமாள்கிட்ட கேட்டாராம். அப்போ சுவாமியே சொன்னாராம், நாரதா அது ஒன்றும் சிரமம் இல்லடா, 1000 உபாயம் இருக்குடா, மனசை எங்கிட்ட திருப்பறதுக்கு 1000 உபாயம் இருக்கு நாரதான்னு. தத்ரோபாய சஹஸ்ராணாம் மயம் பகவதோதிதா யதீஸ்வரே பகவதி யதாயீரஞ்சசாரதி. எங்கிடத்துல பிரியம் வரத்துக்கு என்ன, ரத்தி ஏற்படுறதுக்கு 1000 உபாயம் இருக்கு. இன்னும் எதையும் ஆரம்பிக்கலைங்கிறது தான் நம்மளோட குறை. எனக்கு வரலையே அப்படின்னு சொன்னா ஆனாவது எழுதி போட்டாதானே படிப்பு வரும். ஆனாவே போடாத எனக்கு ஒன்றும் தெரியலையேன்னு சொல்லிகிட்டே இருந்தோமாண்ணா. ஆனா அவனாவது போட ஆரம்பிக்கணுமா வேண்டாமா? தத்ரோபாய சஹஸ்ராணாம் அயம் பகவதோதிதா. பரமாத்மாட்டேந்தே கேட்டு தெரிஞ்சுட்டாராம் இந்த பக்தி யோகத்தை. நாரதர் அது எனக்கு சொன்னார். குரு சுஷ்ரூஷயா பக்தியா சர்வலப்தார்ப்பணேன ச சங்கேன சாது பக்தானாம் ஈஸ்வராராதனேன ச ஸ்ரத்தையா தத்கதாயாஞ்ச கீர்த்தனைர் குணகர்மணாம் தத்பாதாம்புருஹத்யானாதி தல்லிங்கே க்ஷார்ஹணாதிபிஹி ஹரிஹி சர்வேஷு பூதேஷு பகவானாஸ்த ஈஸ்வரஹ இதி பூதானி மனசா காமைஸ்தைஹி சாதுமானயேத். இன்னைக்கு சனகாதிகள் சொல்றா. இன்னைக்கு சப்தாகம் 2வது நாள் பாராயணம். புருத்து சரித்திரத்துல சொல்றாள், அசங்க ஆத்ம வதிரிக்தே ஆத்மனி அப்படிங்கிறார். சாஸ்திரேஷு யானேஷு சுனிஷ்சிதோன்றுனா, சாஸ்திரம் சொன்ன வழிதான் வழி. உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஞானத்தை, பக்தியை, உண்மையான பக்தியை, ஞானத்தை அடையிறதுக்கு என்ன உபாயம்னால் ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும், ஆத்ம லட்சணத்தை தெரிஞ்சுக்கணும், ஆத்மா இல்லாத வஸ்துக்கள்கிட்டேருந்து விலக தெரிஞ்சுக்கணும். அசங்க ஆத்ம வதிரிக்தே ஆத்மனி, ஆத்மாவுக்கு இல்லாத லட்சணம் இல்லாத விஷயங்கள்லேருந்து விலகணும், ஆத்மாவை விளக்கணும். கல் மண் தங்கம் வெள்ளின்னு எல்லாம் கலந்து கிடக்கு மண்ணுக்குள்ள. பிரித்து எடுக்கிற சாமர்த்தியம் உடையவா எடுக்கிறா இல்லையா தங்கத்தை தனியா? அதுக்கு என்ன சாதனம் உண்டோ அதை ஆக்சிஜன் எல்லாம் கட்டிட்டு பூமிக்குள்ளே குடஞ்சு போய் 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னு இறங்கி பாதாளத்தில் மண்ணில் தானே இருக்குது தங்கம். தங்கம்னா என்ன தனியாக ஒன்றா? மண்ணினோட ஒரு உலோகம் தானே தங்கம்ங்கிறது. அதுக்கான முயற்சியை பண்ணி எப்படி கொண்டு வராளோ, கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை கட்டியாவும் ஆபரணமாகவும் நம்ம பார்த்து சந்தோஷப்படுறோம். கொண்டு வரத்துக்கு எத்தனை பேர் மெனக்கெட்டிருக்காங்க. இதை ஒரு உருவம் ஆக்கினப்புறம் நம்ம சந்தோஷப்படுறோம். மூல வஸ்து கிடைக்க என்ன பாடுபட்டு அடைஞ்சிருக்கா. அதுபோல ஆத்ம விஷயங்களோட போது சம்பந்தம் இருக்கணும். ஆத்மா அல்லாத விஷயங்கள்டேந்து எப்போதும் விலகி இருக்கான். அசங்க ஆத்ம வதிரிக்தே ஆத்மனி ஸ்ரத்தாரதி. மேற்கொண்டு வாசனகாதிகள் சொல்லிட்டு போறா. அதுக்கு உண்மையான சாதனம் முதல்ல எதுனால் சாது சங்கத்தை அடையணும். அந்த உண்மை அறிஞ்ச மகான்களோடையே நம்ம எப்போதும் அனுகமனம் பண்ணணும். அவளோடையே பொழுது செலவழிக்கணும். புண்ணிய கதைகளை அவள்கிட்ட கேட்டுட்டே இருக்கணும். புரியலைன்னா கூட இந்த ஆத்மா ஆத்மாங்கிற சப்தமாவது கேட்டுட்டே இருக்கலாம். ஆயிரக்கணக்கான உபாயங்கள் இருக்கு. நான் சொல்றேன்னு நாரதர் சொல்லியிருக்காரு. எனக்கு பகவானே சொல்லியிருக்காராம் நாரதருக்கு. பகவானிடத்துல உண்மையான பக்தி வந்து கொடுத்தானால் அதுவே ஞான பூர்த்தியை கொடுத்துடும். ஞானம்னு தனியா ஒரு மார்க்கம் இருக்கு, கஷ்டப்பட்டு அடையிறது. சுலபமா ஒரு வழி இருக்கு. பக்தியினுடைய உச்சத்திலேயே ஞானத்தை போய் அடைஞ்சு விடலாம். படியிலேயே ஏறி போகலாம், லிஃப்ட்லேயும் போகலான்னு இருக்கணும். பம்பாய் மாதிரி நகரங்களில் 20 மாடி ஏறணுமானா
பூச்சி பூச்சி பூச்சின்னு படியிலே ஏறி போனாலும் 20வது மாடி வரும். லிஃப்ட்டில் ஏறினா 2 நிமிஷத்தில் கொண்டு வந்து விட்டுடுறது அதே 20வது மாடிக்கு லிஃப்ட்டுங்கிற சாதனம். அதுபோல் பக்தி சாதனம் சுலபமாக அந்த ஞான பூர்த்தியில் நம்மளை கொண்டு விட்டுடும். மமகுண கணலீலா கர்ணனைஹி கீர்த்தனாத்யைஹி அப்படின்னு கபில வாசுதேவனம் சொல்றதாக நம்பூதிரி சொல்றார். நாம சங்கீர்த்தனம் புண்ணிய கதாசிரவணம் கலியில இந்த 2 தான் நமக்கு எல்லாராலையும் முடிஞ்சதான உபாயம் அப்படிங்கிறத உத்தேசித்து பாகவதம் சொல்ல வந்தது. பிரகலாதாதிகள் மூலமாக அதை வியாசாச்சாரியா கருணையினாலே எல்லாம் வியாசர் சொல்றார்னு நினச்சிக்கணும். பிரகலாதன் சொன்னார்னாலும், கோபிகைகள் சொன்னார்னாலும், உத்தவன் சொல்றாருனாலும் இதெல்லாம் நமக்கு யார் சொன்னார்? வியாசர் எழுதி வைக்கலைன்னா நமக்கு தெரியுமா? உத்தவனை தெரியுமா? பிரகலாதனை தெரியுமா? கிருஷ்ணரை தெரியுமா? ராமரை தெரியுமா? அதனால எல்லாருக்கும் மூல வேறு போல இருக்கா வியாசாச்சாரியா. வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவேன்னு அந்த நாரதருக்கு பகவான் சொன்ன அந்த பக்தி சாதனங்கள் எல்லாம் மேற்கொண்டு சொல்கிறேன்னு பிரகலாதன் சொன்னதாக இப்போ சரித்திரம் 30 ஸ்லோகமாயிருக்கு. நாளைக்கு மேற்கொண்டு இந்த விஷயங்கள் ஆஷாட ஏகாதசி, நாளைக்கு புண்ணிய காலம், சனிக்கிழமையில் அதுவும் ஏகாதசி வருது. இறந்த புண்ணிய காலம், சேனை ஏகாதசி, யாருக்கு எப்படி எப்படி முடியுமோ உபவாசாதிகள், நாம சங்கீர்த்தனங்கள், புண்ணிய க்ஷேத்திரங்கள், புண்ணிய தீர்த்தங்கள், புண்ணிய தர்மங்கள், தானங்கள் பண்ணி பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரர்களாகணும். நாளைக்கு இங்கே அழகாக பிரகலாத சரித்திரம், நாளைக்கு பாராயணத்தில் பரத சரித்திரம், அஜாமிலோபாக்கியானம் ஏகாதசியில் அழகாக படிக்கிறோம். அஜாமில சரித்திரம் நாராயணேதி பிரியமான ஈயாய முக்தி. நாராயணான்னு சொன்னான், கரையேறிவிட்டா. அஜாமிலோப்பியகாத்தாமே கிம்புன ஸ்ரத்தையா கிருணன்னு வியாசர் கேட்கிறார், சுகர் கேட்கிறார் நம்மளிடத்துல. அஜாமிலிடம் கரையேறி போயிட்டானால் நீ ஸ்ரத்தையா ஹரே முகுந்தா நாராயணான்னு ஏகாதசின்னு தெரிஞ்சுட்டு சொன்னேயானால் நீ கரையேறதை பற்றி கேட்கணுமா அப்படிங்கிறார். இப்படிதான் முடிகிறது அஜாமில சரித்திரம். அஜாமிலனுக்கும் வைகுண்ட கதவு திறந்துதானால் நீ ஸ்ரத்தையோட ஏகாதசின்னு தெரிஞ்சு, அதில் சயன ஏகாதசின்னு தெரிஞ்சுட்டு, சனிக்கிழமையில் வருது பெருமாளுடைய தினத்திலேன்னு தெரிஞ்சுட்டு ஸ்நானம் பண்ணி நாம சங்கீர்த்தனம் பண்ணி பாகவதம் படித்து பகவத் குணங்களை கேட்டுட்டு இருந்தேயானால் கிம்புன ஸ்ரத்தையா கிருணன்னு அவளுக்கு என்ன கிடைக்காது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் வியாசாச்சாரியால். நமக்கு அழகான அந்த அஜாமில சரித்திரங்கள்லாம் நாளைக்கு படிக்க போகிறது. ருத்ராசுரஸ்தவம், பிரகலாத சரித்திரம், இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற பிரகலாத சரித்திரம் ஆஷாட ஏகாதசியில் கரெக்டாக நாளைக்கு பிரகலாத சரித்திரம், சிம்ம ஸ்தவங்கள் எல்லாம் நாளைக்கு படிக்கிறது. குருவாயூரப்பனோட அனுகிரகம், சிம்மத்தோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். பாலான் ஸ்வகீயான் தவ சந்நிதானே திவ்யான்னதானாத் பரிபாலயத்பிஹ சதா படத்பிஷ்ச புராணரத்னம் சம்சேவிதாயாஸ்து நமோ ஹரே தே. நாராயண 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 நாராயண. ஸ்வதீர்த்தமிருத்பஸ்ம மிருதங்க பாஜாம் பிசாச துக்கார்த்தி பயாபஹாய ஆத்மஸ்வரூபாய ஷரீரபாஜாம் ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. மகாதேவ 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 மகாதேவ. ஹர நமः பார்வதீபதயே. கோபிகா ஜீவனஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேயமூர்த்திகி.